நம்மளுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கல. இவர் உழைப்பு இவருக்கு பிடி செல்வகுமார் தானே ஒரு பிஆர்ஓ தானே, இவர் என்ன புடுங்கிடுவாருன்னு என் கூட இருக்குன்னு சொல்லியிருப்பான். என் தங்கை வித்யா புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். ஒவ்வொரு வீட்லையும் என் தங்கச்சி வித்யாவாக தான் பார்க்குறேன். இப்படிலாம் டைலாக்ல நானே எழுதி முதல் படத்தில் இப்படி தவறாக எழுதின உடனே வீட்டுக்குள்ளே இருந்து அழுதுகிட்டு இருக்காரு. ரூமை பூட்டி போட்டுருக்கேன். விஜயா? ஆமாம். அப்போ தான் போய் சண்டை போடுறாரு. இத்தனை சினிமாக்காரங்களை இத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், இத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்கேன் சார். ஏஆர் ரஹ்மான் முதல் பெரிய பெரிய ஆளுக்கு ஜாமான் கூடலாம் வேலை பார்த்துருக்கேன் சார். வெளிதான் நம்மளை கட்டி வாங்கினது. கரெக்டாக திட்டமிட்டு சதி செய்து நம்ம பழி வாங்கப்பட்டோம் சார். இப்போ எஸ்ஐசி சார் சொன்னால் கேட்பாங்க. அவர் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. டேய் அப்படின்னா அதுக்கு ஒரு பயம் இருக்குங்க. இப்போ அவங்ககிட்ட சொல்கிற இடத்துல நானும் இல்லை, அவன் ஏன் சொல்கிறத கேட்குற இடத்துல அவனும் இல்லை. குசியானது எப்படி வராரு? அவரை கட்டமைக்க இப்போ நம்மளே தப்பு பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவே போட்டு தள்ளி நாங்கள் 6 மாதத்துக்கு வரோம். இந்த ரவுடிஸும் என்னன்னு தெரியுன்னு ஒருத்தன் பேசுகிறான் மேடையில் விஜய் வச்சுட்டு. நீங்கள் நாங்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது. கூட்டத்தை உருவாக்கணும்னு நீ ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குற. யாரையும் பிரிக்கலாம்ங்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்களே தவிர யாரெல்லாம் நல்லவர்களை இணைக்கலாம். நல்லவர்கள் யாரும் அங்கே போக முடியாது. இப்போ நீங்கள் திமுக இணைஞ்சிட்டீங்களே. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு பிடி செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நீங்கள் மக்கள் தொடர்பாளரா, பத்திரிகையாளரா, திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பல அவதாரங்கள் இருக்குது. திரு விஜய் அவர்களோட நீங்கள் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறீங்க. ஒரு முதன்மையான ஒரு நபராக இருந்து விஜய்க்கு வழிகாட்டியாக கூட இருந்திருக்கிறீங்க. அவருடைய தந்தையார் எஸ்ஏசியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அந்த குடும்பத்து கூட ஒரு நெருங்கிய உறவு. அப்புறம் புலி படத்துக்கு பிறகு சில காரணங்களால் கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் விஜயிடம் விலகுறீங்க, இல்லை விலக்கி வைக்கப்படுறீங்க. அது நீங்கள் சொல்லலாம். அதை இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவாளர்களோட. ஒரு அரசியல் முடிவு இது, ஒரு அதிரடியான ஒரு அரசியல் முடிவு. ஒரு 27 ஆண்டுகள் விஜயோட பயணித்து அவர் நாங்களே பார்த்துருக்குறோம். நிறைய ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டெல்லாம் அவர் இங்கே உட்காரணும், எப்படி பேசணும் அப்படின்றலாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. அதெல்லாமே கூட பார்த்துருக்குறோம். அன்னதானம் வழங்குறது அப்படின்னு பல விஷயங்கள் அவர் கூட இருந்து செயல்பட்டுருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு விஜய் உங்களோட தொடர்பு கொண்டாரா, இல்லை கட்சியில் சேரணும், அந்த கட்சியில் பணியாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா? இப்போ திமுகவோட இணைஞ்சிருக்குது அப்படின்றது என்ன காரணம்? நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அவர் தந்தையார் தான் என்ன நான் ஒரு பத்திரிகையாளர் இருக்கும்போது பழக்க வழக்கங்கள் இருந்தது. அவர் தான் என்ன கூப்பிட்டது. விஜய் ஒரு நடிகராக அவரை உருவாக்கணும், அவருடைய கனவு பெரிய ஒரு ஸ்டார் ஆக்கணும்னு. அப்போவுமே அவர் சூப்பர் ஸ்டார் ஆக்கணும் தான் அவருடைய கனவு. அப்போ ஒரு நல்ல பிஆர்ஓ வேணும், நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும் வேணும்னு சொன்ன உடனே நான் பத்திரிக்கையாக இருக்கும்போது நான் பத்திரிகை ரிப்போர்ட்டர் தான், ஜெமினி சினிமாவில் இருந்தேன். அப்போது என்ன ஒரு பிஆர்ஓ வாங்கன்னு சொன்னது. பிஆர்ஓ எதுக்கு, நான் எதுக்கு சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒர்க் பண்ண விஜய்க்கு ஒரு பிஆர்ஓ வேணும், வா வா அப்படின்னாரு. அது முதல் படத்துல இருந்தேவா? முதல் படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைமில் ரிலீஸ் ஆகி அடுத்த படம் நாளைய தீர்ப்பு டைமில். அப்போது எனக்கு என்ன இது, நான் கனவுகள் வேறு டைரெக்ஷன் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருந்தது. அப்போது இல்லை சார், நான் வேறு இதெல்லாம் இருக்குது சார், எனக்கு டைரெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படி இருக்குது சார். நான் அப்புறம் வந்த பிறகு தான் ஒன்று ரெண்டு கிட்ட பேசும்போது தான் நமக்கு நைட்டு தோணிச்சு, எவ்வளோ பெரிய டைரக்டரு, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவர், தமிழ் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குலலாம் போய் சக்ஸஸ் பண்ணவர், அவர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறது நல்ல பெரிய விஷயம் இல்லையான்னு மனசுக்குள்ளே தோணும் இல்லையா? தோணப்புறம் அடுத்த நாள் நானே போய் சரிங்க சார் வாரேன் சார் அப்படின்ட்டு. நம்ம இதில் எனக்கு தெரியாது சார், பிஆர்ஓ தொழிலே தெரியாது சார் அப்படின்னேன். ஏன் பத்திரிகையில் எழுதுவேன், இப்போ தெரியாது சார். இல்லை உங்கள்கிட்ட ஒரு கமர்ஷியல் ஒரு வேகம் இருக்குது, எனக்கு தெரியும், உங்களால் வேறு லெவலில் போக முடியும் அப்படின்னு. அவர் தான் என்ன பண்ணார், பொதுவாகவே அவருக்கு மட்டும் இல்லை, வேறையும் நிறைய படங்கள், படையப்பா முதல் ரஜினி சார் படங்கள், கமல் சார் படங்கள்னு பெரிய லெவலில் ஒரு ரவுண்டு பிஆர்ஓன்னா. அப்போ நான் தான் நம்பர் 1 பிஆர்ஓக்கள் யாருன்னு வரும்போது டைம் பாபும் என் பேர் தான் வரும். நம்பர் 1 பிஆர்ஓ அவங்க தேர்வு பண்ணி போட்டதில்லை.
அந்த அளவுக்கு நான் நிறைய படங்கள் பண்ணேன். பண்ணுற படங்கள்லாம் மார்க்கெட்டிங்னா அப்படி பண்ணக்கூடிய அளவில் எனக்கு ஒரு என்னை பத்திரிகையாளராக இருந்தாரே என்னை வந்து ஒரு இதாக்குனது அவங்க தந்தை தான். நல்லா தான் போயிட்டு இருந்தது சார். அவர் விஜயை வளர்க்கணுங்கிறதுக்காக நல்ல வியூகங்கள், திட்டங்கள். வெறுமனே ப்ரெஸ்ஸுன்னா எல்லாரும் இந்த பிஆர்ஓன்னா இந்த பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபார்மாலிட்டிஸ் தெரியும் முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அது மட்டும் இல்ல. ஒரு கட்டமைப்புகள் அவங்க இப்ப அவருடைய வளர்ச்சிக்கு படங்கள் பார்க்குறது, எந்த படங்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்ககிட்ட ஃபீட்பேக் குடுக்க எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் ஒரு பத்திரிகைகளுக்கெல்லாம் நேரடியா போவேன். விஜய நேரடியா சந்திக்க வைப்பேன். விஜய் கூட ஒரு பிரியாணி விருந்தில கலந்துக்கிட வைப்பேன் பத்திரிகையாளர். இப்படி ஒரு ஒரு வியூகம்ங்கிறது வேற ஒரு 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 க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு சொந்த பந்தம் மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் வச்சு அப்படி வழிநடத்தி ஜில்லா படத்துக்கு கூட நீங்க இருந்தீங்கல்ல? ஜில்லா படம்ல நான் தான் இருந்தேன் நீங்க சார். பண்ணீங்க. அதான் கிட்டத்தட்ட தலைவா அதுக்கப்புறம் நமக்கு இந்த புலி தான். புலி தான் நம்மள கட்டி வாங்குனது. ஒரு நல்ல நட்பை கெடுத்தது அவர் எனக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணி தந்தது நான் உலகத்தில என் தலைகால தெரியாம ஆடிட்டு இருந்தேன். ஆனா அது அந்த படம் மூலமாவே நான் கடி வாங்குவேங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. எல்லாரும் உனக்கு அது வெளிய வந்து விஜய் வந்து எனக்கு சம்பளம் வேண்டாம். இந்த படம் நான் நடிச்சு குடுக்குறேன்ற மாரி சொன்னதா இல்ல. அவருக்கு முறையான என்ன சம்பளமோ அத வாங்கிட்டாரு. என்ன அன்னைக்கு இருக்க மார்க்கெட்ல என்ன சம்பளமோ அத வாங்கிட்டு தான் அவர் பண்ணாரு. அதெல்லாம் கரெக்டாவும் நம்ம குடுத்துட்டோம். கரெக்ட்டா ரிலீஸுக்கு முந்தின நாள் ஒரு திட்டமிட்ட சதிம்பாங்க இல்லையா? அதாவது நம்மளுடைய வளர்ச்சி வந்து நெறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா விஜய் அவங்களுடைய தந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்தது. ஒரு விரிசல் வந்து பிரியிறாங்க. ஒரு பிரிஞ்சு இருக்கும்போது முக்கியத்துவம் தராங்க எனக்கு. இந்த ஒரு விஜய் சார் எனக்கு முக்கியத்துவம் தராரு. ஒரு இடங்கள் பார்க்குறது, அவங்களுக்கு ஒரு இடம் பார்த்து முடிக்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. கூட ஒரு லாயர் இருக்காரு. அத அத வாங்கி குடுக்குறேன். புரோக்கர் இருக்கான், அவன் இருக்கான். ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க இல்லையா? நமக்கு அவர் முக்கியத்துவம் தர்றது. அவங்க அப்பாவுக்கு குடுக்குற முக்கியத்துவம் எனக்கு கிடைச்ச உடனே, அவங்கலாம் என்ன எப்படியோ கட்டம் கட்டி வெளிய தள்றதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க. இவர் வந்தா அந்த இடத்துக்கு போயிருவாரு. அவர் வளர்ந்துருவாரு. நம்மலாம் இப்ப இதுவா? நம்ம அவங்க கூடயே இருக்கிறோம். நம்ம க கேஷியரா இருக்கோம், அதுவா இருக்கும், இதுவா இருக்குன்னு இத்தன வருஷம் நீங்க கூட இருந்து பல நிகழ்வுகள சொல்லலாம். நம்ம பின்னாடி பேசுவோம். ம். அப்படிலாம் இருந்தவரு நமக்கு துரோகம் பண்ணுவாரா? அப்படின்னு விஜய் யோசிக்க மாட்டாரா? அவரு அவரு ஒரு குழந்தை மாதிரியே வளர்த்துட்டார் சார். அவங்க அப்பாகிட்டயே அப்பா தான் சார் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. கால் ஷீட்டோ, பணம் வழக்கு கணக்கு பணமெல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது. அவருக்கு தேவைப்பட்டா வாங்கிட்டு போறாரு. எல்லாமே அவர் ஆல் இன் ஆல் அவங்க அப்பா தான் சார். அவருக்கு அடுத்த கட்டத்தில நான் இருக்கிறேன். இப்ப இது ஒரு கட்டங்கள் கரெக்ட்டா நம்புனாரு. அதுவரை எந்த பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது. எந்த சிக்கல் இருந்தாலும் நாங்க பார்த்துக்கிடுவோம். அவர் குழந்தை பூ மாரி போயிட்டு வரணும். அவ்வளோதான். அந்த லெவலுக்குள்ள அவர் அழகா வச்சிருப்போம் சார். விஜய வந்து இந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிறதுக்கு, அவர கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்ததுல உங்களுடைய பணி ரொம்ப பிரதானமான பணி. அந்த காலகட்டங்கள்ல இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல பத்திரிகைகள்லாம் அவருக்காக நடத்துனீங்க. கிட்டத்தட்ட 5 பத்திரிகை நடத்துனீங்களா? 9 பத்திரிகை நடத்துனோம். 9 பத்திரிகை. ஆமா. வெவ்வேறு பேர்லயா? வெவ்வேறு பேர்லயே. அவருடைய அன்னைக்கு இருந்த தளம் உங்களுக்கு தான் தெரியுமில்ல. பிரிண்டிங் மீடியா பிரிண்ட் மீடியம் மூலமா தான் பப்ளிக்கு கொண்டு போக முடியும். அப்ப அதில அவர பற்றி உள்ள நல்ல செயல்கள், நல்ல திட்டங்கள், அவருடைய புகைப்படங்கள், அ அ வெறுமனே ஒரு நடிகன் இல்ல. அவருக்கு வந்து பப்ளிக் மேல அன்பு இருக்கு. தங்கச்சி மேல அன்பு இருக்கு. அவருடைய வித்யாங்கிற பேரு அவர் தங்கைய வந்து ஏன் நேசிக்கிறார்னா, என் தங்கை வித்யா வந்து புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். ஒவ்வொரு வீட்லயும் என் தங்கச்சி வித்யாவா தான் பார்க்கிறேன். இப்படிலாம் டயலாக்ல நானே எழுதி குடுப்பேன். அப்ப அந்த பெண்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. இளைஞர்கள்ட்ட போய் ரீச் ஆகுது. சாதாரண சின்ன பசங்க கிட்ட போய் எப்படி ரீச் ஆகணுங்கிறது தான் அந்த பத்திரிகையெல்லாம் நான் நடத்துனது. எந்த பேர் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? விஜய் ரசிகன், பிரியமுடன் விஜய், என்றென்றும் விஜய், தளபதி விஜய் எல்லா பக்கமே அப்போ எல்லாரும் வேற யாரோ நடத்துனான்னு நெனச்சிருப்பாங்க. அத நடத்துனதெல்லாம் நான் தான் சார். அதாவது அவர சுத்தியே என் சிந்தனை முழுக்க அவர சுத்தி. ஏன்னா இன்னொரு இடத்துக்கு அதிகமா போயிடக்கூடாது. இளைய தளபதின்னு ஃப்ரேம் பண்ணது ஒரு எஸ்எஸ்சி சாரா? எஸ்எஸ்சி சார் தான் சார். அது அவர் தான். எஸ்எஸ்சி சார் தான் இளைய தளபதின்ட்டு ஆரம்பத்திலே இது பண்ணவரு. அவரும் பெரிய கிரியேட்டர் தானே, பெரிய டைரக்டர் இல்லையா? ஆனா அவரு எனக்கு அந்த அந்த ஒரு இடத்த தந்தது அவரு தான். எது வேணாலும் செய். அது தந்ததுனால தான் என்னால அப்படி வேலை பார்க்க முடிஞ்சது. என் திறமைய அங்க காட்ட முடிஞ்சது. பல விஷயங்கள பார்த்துருப்பீங்க. இப்ப பத்திரிகையாளர் இப்ப வந்து பத்திரிகையாளர் நல்ல தொடர்பு இருக்கு உங்களுக்கு. ஆரம்ப கட்டத்துல இப்ப விஜய் பத்தின செய்திகளோ, படங்களோ போட மறுத்திருக்கிறாங்களா பத்திரிகையில? கண்டிப்பா சார். ஒரு இடத்துலயும் போட மாட்டாங்க சார். காரணம் என்ன? அவங்களுக்கு சார் நீங்களும் பத்திரிகையாளர் தான். பத்திரிகைகளுக்கு பிரபலங்கள் இப்ப அந்த காலத்துல உங்களுக்கு பெரிய பிரபலங்களா இருந்தவங்க ரஜினி, கமல் பார்த்தீங்களா, அடுத்த அடுத்த ஸ்தானத்திலும் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தது சார். விஜயகாந்த்,
சத்யராஜ், பிரபு இவங்க தான் சார் கார்த்திக். அந்த சார்பில் அப்போ இருந்தவங்கள நல்ல பெரிய பெரிய நடிகைகள் மீனா, ரோஜா அந்த டைமில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்போ இருக்காங்க சார். அப்போ அவங்களுக்கு மத்தியில இவர் ஃபோட்டோவ கொண்டு இப்போ புதுசா வந்திருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு விமர்சனம்லாம் பெரிய பத்திரிகையில சண்டைலாம் போட்டிருக்கோம். குமுதம் பத்திரிகையில போய். அ க த தவறான ஒரு முகத்தெல்லாம் வச்சு உருவத்த வச்சு ஒரு கேலி பேசுனதுக்காக. பண்ணிலாம் விமர்சனம் அங்கங்கெல்லாம் பண்ணி, இவரெல்லாம் ஒரு மூஞ்சியா, இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தார்லாம் நெறைய விமர்சனங்கள் எனக்கு நல்லா தெரியும் சார். பல இடத்துல அவமானப்படுற இடத்துல தானே இருக்கேன். பெரிய இப்ப தானே இவரு என்ன பணம் இருக்குன்ட்டு வந்துட்டாரா? ஆனா அதுக்கு அத ஒரு சவாலா எடுத்துக்கிட்டாரு அவங்க அப்பா. அது பெரிய முக்கியம். இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறது முக்கியம் சார். அவருடைய பெரிய டைரக்ஷன் பெரிய இடத்துல இருக்கும்போது, அவர் தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே படம் டைரக்ட் பண்ணிட்டு வந்த பிறகு, பையனுக்காக தன்னை தானே இறக்கிக்கிட்டு, அவருக்காக களம் இறங்கி வேலை பார்த்தாரு. வரிசையா அவரு அப்பா டைரக்ஷன்லயும் படங்கள் நடிச்சுட்டே படங்கள் இருக்காரு. பண்ணார் இல்லையா சார்? சார் நமக்கே கூட இருக்கும்போது, முதல் படத்துல இப்படி தவறா எழுதின உடனே, வீட்டுக்குள்ள இருந்து அழுதுட்டு இருக்காரு. ரூம பூட்டி போட்டுட்டு. விஜய். விஜயா? ஆமா. அப்பதான் போய் சண்டை போடுறாரு. குமுதத்துல போய். குமுதம் பத்திரிகையில தான் அப்படி எழுதுனது அதிகமா. அப்ப நானும் இப்பலாம் எல்லாமே உண்டு சார். நான் பத்திரிகையாளராவும் இருக்கிறேன். பிஆர்ஓ பத்திரிகையாளருக்கும் இவருக்கும் பாலமா தானே இருக்க முடியும். எனக்கு பயமாவே இருக்குது ஃபுல்லா. ஆனா போய் தகராறு போடுறாரு சார். சுஜாதா தான் இப்ப எடிட்டரு. பிரியா கல்யாணராமன் ஒருத்தர் அங்க பத்திரிகையாளர் உண்டு. அவர் தான் எழுதுனது அத. அப்போ போய் தகராறுலாம் போட்டு பெரிய காம்ப்ரமைஸ் ஆகுது. இனிமேல் விஜய் பத்திலாம் எழுத மாட்டோம்ன்னு சொல்லி இது அதுக்கப்புறம் அந்த குமுதம் பத்திரிகையில எழுத மாட்டாங்க. ஆனா அந்த விஜயோட ஸ்டில்லு அது இதெல்லாம் எல்லா இடமும் வந்தா தானே சார் ஒரு ஹீரோம்பாங்க அப்போ பெரிய. அப்போ நான் ஒவ்வொரு ஆஃபீஸா இறங்குவோம் சார். அப்போ எனக்கு ஒரு எம்ஐடி வண்டி தான் உண்டு சார். மழை வரும் சார். மழையிலலாம் நான் ஒரு நாளும் ரெயின் கோட் அவரே வாங்கி தந்திருக்காரு சந்திரசேகர். ரெயின் கோட் போட்டுட்டு போடா அப்படின்ட்டு. ரெயின் கோட்டு போடக்கே நம்ம அதுக்கு போடுறதுக்கு அதை கலத்தி வைக்க நேரமாகவே அதை போட மாட்டேன். நீ விஜயோடைய பிஆர்ஓன்னு சொல்லி ஷூ வாங்கி தந்திருக்காரு. ஷூலாம் போட மாட்டேன் சார். ஷூ போட்டா அது களத்துக்கு சாக்ஸ் போடணும். அப்படி ஒரு ஒர்க்காளி. நம்மளே சொல்றதுக்காக இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குங்கிற வேதனை தெரியணும் இல்லையா? இந்த ரசிகர்லாம் நெனச்சிட்டு இருப்பாங்க. விஜய் ஏதோ மேலேருந்து பொத்துட்டு அப்படியே சூப்பர் ஸ்டாரா வந்துட்டாருன்னு இன்னைக்கு எல்லாரும் நெனச்சிட்டு இருப்பாங்க. பின்னால பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல உழைக்கிறவங்களுடைய உழைப்பு நிறைய பேருக்கு தெரியாது சார். விஜயோட திறமை அதை எப்படி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்குது. விஜயோட திறமை இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லல. விஜய் நான் திறமை இல்ல. அவர் உழைக்கலன்னு சொல்லல சார். ஆனா அந்த உழைப்புக்கு பின்னாலேயும் சரியான ஆட்கள் இருக்கணுங்கிறது தான் சொல்றேன். ஒரு நல்ல டைரக்டர் ஒரு ஹீரோவை கொண்டு வரணும். ஒரு நல்ல டைரக்டர் இருந்தால் தான் சார் அந்த ஹீரோவுடைய அந்த திறமையை கரெக்டாக வெளியே கொண்டு வர முடியும். எல்லா டைரக்டராலையும் கொண்டு வர முடியுமா? ஒரு விக்ரமன் கொண்டு வந்த பூவே உனக்காக மாதிரி இன்னொரு டைரக்டர் கொண்டு வந்திருக்க முடியுமா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். உழைப்புங்கிறது எல்லாருடைய உழைப்பும் அங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். நிறைய இடங்களில் விஜய் இல்லைன்னா பிடி சுல்குமார் எப்படி வந்திருப்பாருன்னாங்க. சரி நீ அப்படி சொல்கிற. இப்போ நாங்கள் பின்னால் இருந்து உழைக்கலாம்னா அவர் எப்படி வந்திருப்பாருன்னு கேட்கலாம் இல்லையா? நீ ஒரு நடிகராக இருந்து அவர் பெரிய பஞ்சு டைலாக் விட்டு அது விட்டு அவரை வச்சு 10 கேமரா வச்சு அவர் பெரிய இடத்துல அவர் அழகு எல்லாமே வெளியே தெரியாச்சு. ரைட். இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் தான், உச்ச நட்சத்திரம் தான், 200 கோடி சம்பளம் தான். ஓகே. ஆனா எங்களை ஆரம்ப கட்டத்துல இவங்க எல்லாம் இருந்தாங்க. கஷ்டப்பட்டதை நீங்க எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு ரசிகர்களுக்கே தெரிய மாட்டேங்க. நீயும் மனுஷன் தானே, எனக்கும் மனசு உண்டுல்ல சார். நம்ம இவ்வளவு உழைச்சிருக்கோம், நமக்கும் ஒரு பேரு அவர் கூட இருந்ததுக்கு அதை எதிர்பார்ப்பாங்களா எதிர்பார்க்க மாட்டாங்களா சார்? இப்போ விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கும் போது நீங்க இருக்கீங்க. ஆமா சார். ஆமா. அது 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 கட்டமைக்கிறது, அதுக்காக வேலை பார்க்குற எல்லாமே நம்ம தானே சார். அவருக்கு பின்னால நம்ம தான் சார் இருப்போம் ஃபுல்லா. இப்போ விஜய் மக்கள் இயக்கம் சார்பா அவருடைய பிறந்த நாளுக்கு நலத்திட்டங்கள் பண்றது, இப்போ எல்லா ஊர்களையும் பண்றது, அந்த மாதிரியான திருமணங்கள் கூட நடத்தி வைக்கிறது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா. இப்போ புசியானது எப்படி வராரு? புசியானது ஒரு பல மாவட்டங்கள் இருக்குமே, அவர் ஒரு மாவட்டம் தானே சார். அது புதுசு ஒரு ஊர் தானே சார் அது. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை மக்களுக்கு இல்லை. அது அவரை கட்டமைக்க இப்போ நம்மளே தப்பு பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு சின்ன புசிங்கிற தொகுதியில் அப்போ ஜெயித்திருந்தார் சார். அதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். நான் பிஆர்ஓ இல்லையா? சரி விஜய்க்கு அதுவும் பெருமை தான். முதல் விஜய் ரசிகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர். அது ஒரு சின்ன தொகுதி தாங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் பப்ளிக்கில் நம்ம ஒரு எம்எல்ஏ, ஒரு ரசிகர் மன்ற அந்த மாவட்ட தலைவர் எம்எல்ஏ இருக்கார். அவர் ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. அதுவும் புசிங்கிறது ஒரு சின்ன 7000 ஓட்டு மொத்தத்தில் அவ்வளோதான். அதில் ஒரு 3000 ஓட்டு 3000 ஒரு கவுன்சிலர் இதை விட கம்மியான ஓட்டு உள்ளது தான். ஆனால் நான் என்னுடைய மார்க்கெட்டிங் இதில் அதை பெருசுப்படுத்தி எங்கள் இடமும் எழுதுவேன். அவருக்கு விஜய்க்கே அதை ஒரு பெரிய விஷயமாய் சொல்லி காட்டினதே நாங்கள் தான். ஆனால் இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரு, அவங்க அப்பாவே போட்டு தள்ளி அவங்க அப்பாவுக்கே முக்கியத்துவம் இல்லாதது மாதிரி எல்லாமே மாற்றி எடுத்து அவருக்கு ஒரு பெரிய சரி அது அவருடைய திறமை. இன்னைக்கு அதாவது நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களும் எல்லா இடத்திலும் ஜெயிக்க முடியாது சார். அதுக்கு இப்போ நானே ஒரு உதாரணம் தான். இப்ப தாவேகாவோட பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்குது.
இப்போ நீங்கள் இருக்கும் போதும் அந்த மாதிரியான கூட்டங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, வேலாயுதம் ஆடியோ லான்ச் மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதே மாதிரி விஜய் வந்து நலத்திட்ட உதவிகள் செய்யும்போது சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், உதவிகள் செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மேலே விழுறது, வந்து கட்டி பிடிக்கிறது, இந்த ரசிகர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக்கணுன்ற அளவுக்கு பெருசா வந்து இல்ல. அந்த அன்றைய சூழல்கள்ல. எனக்கு நினைவு இருக்கு, ஈழத்தமிழர் விஷயத்துல வந்து சேப்பாக்குல ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கார் விஜய். எஸ்ஐசியும் இருந்தார் அப்ப. அ அந்த நிகழ்வெல்லாம் ஒரு மாலை 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு. எல்லாம் கூட்டம் கலைஞ்சு போன நேரத்துல நீங்க வந்து அங்க வந்து ஒரு கொய்யாப்பழம் கடை இருந்துச்சு. வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. நான் யோசிச்சேன். ரொம்ப அதாவது ரொம்ப டயர்ட் ஆயி ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தீங்க தனியா. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா இவரு இங்க விஜய் பிஆர்ஓ இங்க இருக்காரு அப்படின்ற மாரி யோசிச்சேன். அப்ப அதுல நீங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்றத நாங்க கண்கூடாவே பார்த்திருக்கிறோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டபோது அதை கண்டிக்கும் வகையில் நாகப்பட்டினத்துல ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுல தான் ரத்தத்தின் ரத்தமே பாட்டெல்லாம் பாடினாரு. இன்னைக்கு யூடியூப்ல அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நீங்க அவரை வச்சு பண்ணியிருக்கிறீங்க. அப்பயும் சவால்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்கள் வந்து மரத்து மேல ஏறுறாங்க, கரண்ட் கம்பத்துல ஏறுறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. புசி ஆனந்தே சொல்றாரு, இறங்குப்பா இறங்குப்பான்றாரு, இறங்க மாட்றாங்க. அப்ப கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சா? அப்ப நீங்க இருந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் எப்படி வித்தியாசத்த பார்க்குறீங்க? சார் நீங்க இவ்வளோ ஞாபகம் வச்சு சொல்றதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட உழைச்சதுக்கு இப்போ ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கு சார். அந்த கேள்விகள் யாருமே கேட்கல சார். ஏதோ ஞாபகம் வச்சு கொய்யாக்கா தின்னுட்டு உண்மை அந்த இல்ல உண்மை பார்த்தத சொல்றேன். நீங்க சொன்னீங்க. அது அந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கும் ஒரு தளம் வருதுல்ல சார். அது எல்லாமே ஒரே நாள் புழுக்குல அந்த அண்ணாமலையில ஒரு பாட்டுல வெற்றி பெற மாதிரி விஜய் பெறல. ஒரே நாள் பெரிய கோடீஸ்வரர் சூரிய வம்சத்துல ஒரு சாதாரண ஆள் ஒரு நாளையில வளர்ந்துருவாரு சூரிய வம்சத்துல. அதெல்லாம் கதை கிடையாது. சினிமாவுக்கு தான் ஒத்து வரும். இதுல எவ்வளவு பெரிய தியாக வரலாறு பின்னால இருக்கிற ஒரு சோக வரலாறுலாம் இருக்குங்கிறது தெரியாது சார் நிறைய பேருக்கு. அவங்க அப்பா நம்மகிட்ட ஒரு வாய்ப்பை தந்துட்டாரு. செல்வகுமார் நீ என் பையன், நீ பார்த்துக்க உன் சகோதரன். இவ்வளவுதான் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம உழைப்பு வந்து நம்ம கடின உழைப்பு. தென் மாவட்டத்திலேருந்து வந்தவன் சார். உழைப்பை தவிர வேற என்னைக்கு வர எதுவுமே தெரியாது சார். இப்ப நீங்க சொல்றல இப்ப தம்பி இங்க வாங்கப்பா அங்க நில்லுங்கப்பான்னு சொல்லும் போதெல்லாம் அவர் கேட்பார்ல. எல்லாம் கேட்பாரு சார், கேட்பாரு. அவ்வளவு ஏன்னா சந்திரசேகர் அப்படி சொன்ன நமக்கு உயிர் மூச்சுடாவன் உண்மையா உழைக்கிறவன் பத்திரிகையாளர். பத்திரிகையாளர் இருந்ததுனால என்ன ரொம்ப அன்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுலலாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க கொய்யாக்கானதுங்கிறது என்ன சொல்லிங்கன்னா, நான் ஒரு சர்வ சாதாரண ஒரு ஆளோட கீழே தான் சார் இருப்பேன். அன்னைக்கு அந்த அந்த மீட்டிங்கை நம்மகிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். ஈழத்தமிழருக்கு உண்ணாவிரதம் இருக்கணும். நம்ம தான் அதை இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லி அவங்க அப்பா கூட இருந்து இப்போ அதை வடிவமைக்கிற அந்த ஸ்டேஜ் வடிவமைக்கிறது, போலீஸுக்கு பெர்மிஷன் வாங்குறது, எந்தெந்த ரூட்டு மூலமாக உள்ளே வரணும், எந்தெந்த ரூட்டு மூலமாக வெளியே போகணும், பேரிகார்டு எங்கெல்லாம் போடணும், ஆப்ஷன் ஏ என்ன பி என்ன எப்படி இருக்கணும், எவனும் எப்படி சண்டை கூட எல்லாமே அவங்க அப்பா நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவார் சார். அடுத்த கட்ட அந்த பணியை பண்ணுறது நான் பண்ணுவேன் சார். எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. பிஆர்ஓ ரசிகர் மன்ற ஒர்க்கு தாங்க, பிஆர்ஓ தான் வாங்க ஒர்க்கு தான், பத்திரிக்கை தாங்க எல்லாமே, எல்லா ஒர்க்கையும் எனக்கு கொடுப்பாரு. அப்போ நம்மளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இப்படி இப்படி வரணும், இப்படி இருக்கணும், யாரும் இப்படி இது பண்ணக்கூடாது, தெளிவாக பண்ணணும். ஒரு அரசியல் கட்சிக்காரங்க எல்லாரும் இதை பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக நடந்துங்க சார். அதில் மனைவி எல்லாருமே எப்படி ட்ரெஸ் கருப்பு எல்லாருமே மேடையில் இருந்தாங்க, பேட்ஜ் எப்படி குத்தணும் எல்லாம் அதில் அப்படி வர வச்சு அப்படி பண்ணோம் சார். அவங்க அம்மா வந்திருப்பாங்கன்னா அப்போது இது காலையில இருந்து இது என்னென்னா, நான் வந்து எப்போவுமே ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். எல்லாரும் கேட்பாங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டலில் விஜய் பார்ட்டி கொடுத்தா கூட அங்கே அந்த விழாவை நடத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வெளியே அனுப்புறது வர முடிச்ச பிறகு தான் சார் வீட்டில் வந்து கொஞ்சோல ஏதாவது சாப்பாடு சார் ரைஸு தண்ணி ஊற்றி குடித்தா தான் சார் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ அன்னைக்கு வந்து காலையிலே 7 மணி கிளம்பி 5 மணிக்கு அங்கே வந்துட்டேன். நீங்கள் சொன்ன இடம் வந்து அந்த பக்கத்தில், அந்த ஸ்டேடியத்துக்கு அந்த பக்கத்தில் அது இது ஸ்டேஜ் போட்டு அங்கே எங்களுக்கு அங்கே தான் தந்துருந்தாங்க பெர்மிஷன். அப்போ அத்தனை பேரும் எப்படி எப்படி வரணும், ஏன்னா கொஞ்சம் வெளியூர்லேருந்து வருவாங்க, எல்லாரும் எப்படி உடனும் செய்யணும் எல்லாத்தையும் பார்த்து, ஏன்னா ஏதாவது தப்பாக வச்சுன்னா என்கிட்ட தான் கேட்பார் சந்திரசேகர் சார். முதல்ல என்கிட்ட தான் கேட்பார். அப்போது அதை எப்படி வடிவமைக்கணும், எல்லாரையும் இப்போ உட்கார வச்சுட்டாமா, அவங்களுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி ஏதாவது குடிக்கணும் செய்யணும், இப்படி இதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணுவோம் சார். அது ஒரு டைம் ஆகுனா அந்த டைம் முடியவரை எப்படி இருக்கணும், பொறுமையாக எப்படி இருக்கணும், எதுவும் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படி தான் அதை மிக சிறப்பாக பண்ணி முடித்து கடைசியில் பசியின் கொடுமையில் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி எல்லாம் முடித்து எல்லாம் போன பிறகு ஒரு கொய்யாக்காய் வாங்கி தின்னுட்டு இருக்கேன் பக்கத்தில். இது நீங்கள் சொன்னது உண்மை. இதே தான் வேலாயுதம் ஆடியோ அங்கே எங்கே சென்னை மதுரையில் வந்து நான் என்ன நினைக்கிறோம்னா ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பொதுவாக
இங்கே பிரசாத் லேபு இல்லைன்னா ஒரு சத்யம் தியேட்டர் அதிகபட்சமாக வச்சு பண்ணால் எடுபடம்பாங்க. நான் என்ன வச்சேன்னா பப்ளிக்கில் வச்சு பண்ணால் என்ன ஒரு ஆடியோவை ரசிகர்கள் கூட்டத்துக்குள்ள வச்சு அட்டி முழங்கினா என்னன்னு ஐடியா பண்ணி நான் அப்போ வந்து சந்திரசேகர் சார்கிட்ட சொல்கிறேன். அது நீ பார்த்துக்க ப்ரொடியூசர்கிட்ட நீயே பேசிக்கப்பா அப்படின்ட்டாரு. அப்போ அவர் ப்ரொடியூசர் ஆஸ்கர் ரவி சார்கிட்ட கேட்குறேன், சார் உங்களுக்கு ஆடியோ ரிலீஸுக்கு எப்படி ஒரு செலவு பண்ணீங்க, ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தோடு பண்ணால் அதனுடைய மைலேஜ் பெருசாக இருக்கும் சார். நம்ம ஏதாவது வெளியே இருந்து பண்ணால் அப்போ எவ்வளோ பட்ஜெட், நான் பொதுவாக ₹1,00,000 ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வெளியூர்லேருந்து பண்ணுறதுனால இப்போ ஒரு ₹2 தரட்டுமான்னாரு. ஒரு ₹3 கொடுத்துருங்க சார், நான் அதை மாநாடு மாதிரி நடத்தி காட்டுறேன் அப்படின்னு. அவர் 3,00,000 தான் வெறுமனே தராரு சார். அந்த ₹3,00,000 ஒரு பெரும் மாநாடு, நீங்கள் இப்போ கூட வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் சார். நீங்கள் தெரிஞ்சு தான் கேட்குறீங்க. ஆனால் அத்தனை ஊர்லேருந்து வந்தாங்க சார். மாநாடு மாதிரியே இருக்கும். அந்த கிரவுண்டே ஒரு இலவசமாக வாங்குறேன் சார். ஒரு சிஎஸ்ஐ டயசிஷனுக்குள்ள இடத்த விஜய்லாம் வராரு, உங்கள் ரூம்லலாம் உட்கார வச்சு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், விஜய் வந்து இங்கே வருவார் அப்படின்னு அவங்கள ஒரு அட்ராக்ஷனோட பேசணும்னு அந்த இடத்த ஃப்ரீயாகவே தந்துட்டாங்க சார். எழுதி உடனே லெட்டர் அடிச்சுட்டாங்க சார். அப்படியே லெட்டர் வாங்கிட்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன். சார் இப்படி ஃபங்க்ஷன் இத்தனை தேதி விஜய் வராரு, ஒரு சின்ன ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி. ஆனால் அது மாநாடுங்கிறத கூட நாங்கள் சொல்லலை. ஒரு ஆடியோ ரிலெக்ஷன் ரசிகர்கள் முன்னிலையில்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாடு ஆடியோ ரிலீஸு அவங்க வந்து ரேம்பெலாம் அதில் தான் போட்டோம் சார். சந்திரசேகர் சாருடைய ஐடியா. ஆனால் எல்லாமே அங்கே நின்று வேலை செய்தது எல்லாமே நான் தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது கொஞ்சம் நிறைய இந்த சின்ன சின்ன லோக்கல் ஏரியா, ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஏரியா, இதில் கொண்டு போட்டிருக்கீங்களேலாம் சொன்னாங்க. ஆனால் போலீஸு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கரெக்டாக பார்த்து கவுண்டர் ஏ பின்னு போட்டு அவ்வளோத்துக்கு வரும்போதே கையில் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து அந்த விழா. இப்போ வந்து விஜய் ரசிகர்கள் தற்குறிகள், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் அப்படின்லாம் ஒரு பேர் இருக்கு. இப்போ ரசிகர்கள் எல்லா கட்டத்திலையும் ரசிகர்கள் தானே. இப்போ வந்து லயோலா காலேஜ் ஓவேஷன்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட விஜய் வந்திருக்காரு. நான் லயோலா காலேஜ் 2004 வருஷத்தில் அவரும் த்ரிஷாவும் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. அப்போது மாணவர்கள் அவர் மேலே போய் விழுறது, இங்கே ஏறுறது, அங்கே ஏறுறது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு காலகட்டத்தில் ஏன் அப்படி இருக்குது? கண்ட்ரோல் இல்லையா? அதான் சார், அது என்னென்னா சார், ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு ஒன்று இருக்குது சார். நம்ம முதல்ல ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்குது எல்லா விஷயத்துக்கும். இப்போ எஸ்ஐசி சார் சொன்னால் கேட்பாங்களா? கேட்பாங்க. அவர் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, டேய் அப்படின்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த ஒரு கமாண்ட், ஒரு சீஃப் கமாண்டர்ன்னுட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமாண்டர் இல்லை சார். அவர் சொல்லுவார், அதுக்கு அடுத்தப்பட்ட நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கிட்ட இப்படி நீ சொன்னால் ஒரு இது இருக்கும் சார். அது இருந்தால் தான் சார் இது. நீங்கள் வந்து ஏனாதோனி போய் சண்டை போட்டு கிண்டல் பண்ணி அடுத்தவனை பற்றி ஏனாதோனமே அசிங்கமாக பேசுறது, கமாண்டில் கூட பாருங்கள் சார். சொல்லணும்ல, அடுத்தவங்களை தப்பாக போடாதீங்க. ஒரு பொம்பளை வந்து கமிஷன் ஆஃபீஸில் போட்டு வினோதினி ஏதோ ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. விஜய் ரசிகர்கள்லாம் தப்பாக அதை கெட்ட வார்த்தைகளில் கேவலமாக போடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்ல. அப்படி சார் அப்படி பண்ணி ஒரு ஆளை வளர்க்க வேண்டாம் சார். ஒருத்தர் பேசினா கூட நம்ம அப்படி தப்பாக போடணும்னு யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? அது கல்ச்சர் என்ன கல்ச்சர்? அவன் பார்வையில் அவன் உண்மணி பேசுகிறான், உன் பார்வையில் தப்பாக பேசுகிறான். நீங்கள் கரெக்டாக தப்பாக பேசாதீங்க சார், உண்மையை பேசுங்கன்னு போடு. நீங்கள் நிறைய கேடுகிட்ட வார்த்தைகள்லாம் போடுவாங்க. அப்போ இந்த கல்ச்சரை யார் வளர்க்குறது? தலைவர்கிட்ட சொல்லி இது போடக்கூடாது, இப்படி போடுறவங்க மேலே அந்த நம்பர் எடுத்து அவங்க மேலே ஒரு 500 பேர் மேலே ஒரு நாள் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு வேணா போடுவானா? அது செய்யலாமா செய்யக்கூடாதா? சார் நம்ம தான் நம்ம சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக அமைதியாக யாரையும் வெறுப்பு வராமல் யாரும் மேலே இந்த தகக்காமல் நம்ம தான் பாதுகாத்துக்கிடணும். அதை பாதுகாக்கக்கூடியதில் முழு பொறுப்பில் இருக்கிற புசி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ, அது அர்ஜுனா இப்போ வந்து வருதானே. இப்போ கூட்டங்களுக்கு அவர் தயங்காமல் வர்றவரா விஜய்? இப்போ ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது, எந்த பயமும் இல்லாமல் வருவாரா? இப்போ நாகப்பட்டினத்தில் கூட ஒரு கூட்டத்தை நடத்துனீங்க. நாகப்பட்டினத்தில் நடக்கும்போது அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தது சார். அப்போ என்ன கூட திட்டினார். நீங்களாக இருந்த பிறகுமே என்னன்னா அந்த கூட்டம் கொஞ்சம் முண்டி அடித்து அந்த முன்னால் ஸ்டேஜுக்கிட்ட வச்சு எல்லாம் அத்து பிடுங்கி மைக்கு போயிடுச்சு சார். பேச முடியல. அப்புறம் கூட்டமெல்லாம் பேச முடியலன்னு சாடி எடுத்து வந்துட்டாங்க. அப்போ அதில் நான் கற்றுக்கிட்ட அனுபவம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் மீட்டிங் போட்டேன் சார். எல்லாருக்கிட்டையும் வச்சு மீட்டிங் போடுறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, மைக்கு மட்டும் கரெக்டாக கொண்டு கரெக்டாக வரணும். அது கரண்ட்டு எங்கேருந்து எடுக்கிறீங்க, எப்படி வரீங்க, அதெல்லாம் வேண்டாம். நீ முன்னே வச்சா இல்லை வேறு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே கூட வை. இதை நான் சொல்லி கொடுத்தது எல்லா இதுக்கும். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே கூட வச்சு எடுத்து உயர கொண்டு வா. ஆனால் மைக்குங்கிறது ஒரு அங்கே ஹீரோவே மைக் மட்டும்தான். ஏன்னா கூப்பிட்டு வச்சு என்னை விஜய் காரில் திரும்பி போயிட்டு மாதிரி திரும்பி வர வச்சு பேச வச்சோம். அப்போ நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு விஜய் என்கிட்ட கேட்டது என்னன்னே, நீங்கள் இவ்வளோ விவரம் உள்ள ஆள், பத்திரிகையாளர், நீங்கள் இவ்வளோ நாலேஜ் உள்ள ஆள், நீங்களே இதை கவனிக்கலையா அப்படின்னாரு.
இப்போ எனக்கு என் உயிரே போன மாதிரி இருந்தது அன்னைக்கு. ஒரு மைக்கு கூட எனக்கு தரலையே அப்படின்ட்டு. அப்போ தான் கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மேடைக்கு போடும்போதும், மேடையில் எத்தனை பேர் முண்டி அடிச்சுட்டு அங்கே வந்தாலும் மைக்குக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மைக்கு மூலமாக தான் அந்த ஹீரோவுடைய அந்த அவங்க பேசுறது மக்களுக்கு போய் சேரும். ஆனா இன்னைக்கு அவர் திருச்சியில பேசும்போது மைக்கு வேலை செய்யல, திமுக தான் மைக் ஒயர் கட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாரு. இது பழி போடுறது சார். அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, நீங்க இன்னைக்கு ஒரு பொய்யான கூட்டம் உள்ள வந்துருக்கு சார். அவரை சுத்தி அவர் பொய்யான தகவல்கள் போடுறது பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடாது அவர் கூட இருந்துட்டு. ஆனால் பாருங்க சார், நீங்க முதல் மாநாடு எங்க நடந்தது? விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. என்ன நடந்தது? முதல்ல எல்லாம் போட்டாங்களா, விஜய் அஜித் வருகிறார், இந்த தன் நண்பனுக்காக வருகிறார்னு போடுறாங்க. அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் ஒன்று இணைகிறார்கள் ஒரு நியூஸை போடுறான். அதுக்கப்புறம் குத்து விளக்கேற்ற ஸ்டாலினி வருகிறார்னு போடுறாங்க. இது எல்லாத்தையும் நானே பார்க்குறேன். ஆச்சரியமா இருக்குது, என்னடா அப்படின்ட்டு. அடுத்தல பார்த்தா சூர்யாவும் ஜோதிகாவும் ஜோடியாக வருகிறார்கள். இப்போ இந்த தகவல்கள்லாம் இவ்வளோ போட்டாங்க இல்லையா, இந்த தகவல் அவங்க வராங்க, இவங்க வராங்க, எங்கள் அப்பா வராங்க, அவங்க வராங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. இந்த தகவல் போட்டது ஏதாவது அதில் நடந்ததா? யாராவது வந்தாங்களா? அப்போது பொய்யா ஒன்று போட்டு நீங்கள் ஒரு கட்டமைப்பு புனரமைப்பை பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்க. இல்லை, அப்படி சொல்கிறதுனால நிறைய கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலாம். வரும் இல்லை சார். சார் இப்போ இப்போ ஒருத்தன் பார்த்தவன் 10 வருஷத்துக்கு சொல்ல முடியாது, அஜித் வாராருன்னு போட்டிருக்கு, ஸ்டாலினி தானே குத்து விளக்கு வச்சு அப்போ தலையும் தளபதியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போய் நம்பவும் இல்லை சார். அதை பார்த்து நம்புறவங்க எல்லாரும் நம்பலட்டும், ஒரு 50% நம்புவாங்க சார். அதனால தானே இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது, குதிக்கிறது செய்கிறதெல்லாம் எப்படி நடக்குது? நீ கூட்டத்தை உருவாக்கணும்னு நீ ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குற சார். நேச்சராக உனக்கு வரணும் சார். நீ உண்மையிலே பெரிய நடிகர். இன்னைக்கு இயல்பா விஜய் அந்த கூட்டத்தை தான் விரும்புறாரு, அதனால தான் லேட்டா வராரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஷூட்டிங்க்கு கரெக்டா வர்ற விஜய் இங்க ஏன் லேட் பண்றாரு அப்படின்னு. அதான் கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய ஒரு தப்பு சார். சார் அவங்க எல்லாரும் மனுஷன் தான் சார். முதல்ல மனுஷனை மதிக்கணும். உங்களை நம்பி வர ரசிகர் சார், நீங்கள் சொன்னனால வராங்க. நீங்கள் போய் ஒரு எஸ்பி ஆஃபீஸில் இப்போ அனுமதி கேட்குறீங்க, அவங்கள நீங்கள் நடத்துங்க, நீங்கள் வந்து கேட்டாங்க, ஏதாவது கெஞ்சினாங்களா? ஏதாவது அரசாங்கம் உங்களை வந்து கெஞ்சுறாங்களா? இல்லை போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் நடத்துங்கன்னு கேட்டாங்களா? திரும்ப திரும்ப அவங்க இதில் பிரச்சனை வருது, அது வருதுன்னு அவங்க அவங்க உடனே எங்களை நடத்த விடாமல் தடுக்கிறீங்கன்னு நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பொது வெளியில் நீங்கள் தான் அதை பிரபகண்ட தப்பு சார். அதெல்லாம் நீங்கள் நியாயமாக நடக்கணும் ஜனநாயக நாட்டில். அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு இடத்துல நீ மீட்டிங் நடத்தினா அது கரெக்டாக நடக்குமா, அந்த மக்கள் எப்படி அதில் போதுமா இதுவா எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் பதில் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா அந்த டைம் சொல்கிறாரு. எத்தனை மணி சொல்கிறாரு? 3 மணியா? இல்லை 12 மணி. ஆனந்த் வந்து பிரசிட்ட பேசும்போது 12 மணிக்கெல்லாம் தளபதிங்க வந்துருவாருன்னு சொல்றாரு. ஆனால் எத்தனை மணிக்கு வராரு? அவரு 7:30 மணிக்கு வந்து 7 மணிக்கு மேலே வராரு. அப்போ எத்தனை மணி டிஃபரன்ஸ் இருக்குது சார்? அப்போ நீ ஒரு அதிகாரிகள்கிட்ட சொல்லதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல இல்லையா? சரி, அப்போ நீங்கள் சொன்ன நேரத்துக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் என்ன சார், அவங்களும் மனுஷன் தானே சார், மனிதனே இனியும் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? அந்த இடத்துல என்ன சாப்பாடு யார் கொடுப்பா சொல்லுங்கள்? அந்த இடத்துல தண்ணி வசதிகள் யார் கொடுப்பா? வசதிகள் இருக்கா? அதிலே நின்றுக்கிட்டே இருக்கணுங்களா சார்? நீங்கள் அவங்க சைட்லேருந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் அந்த நாட்டில் இருக்கீங்களா? அவ்வளோ தூரம் அங்கே காவலுக்கு நிற்கிறான், வெயில் பார்க்காம, வெயிலில் மயக்கமெல்லாம் வரும்ல. அந்த தொண்டர்கள் அங்கே இருக்கிற ரசிகர்கள் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, நமக்கு தலைவர் இத்தனை மணிக்கு வந்துடுவாருன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. 6 மணி 7 மணி நேரம் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது வந்து பொம்பளைகளுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும்? நிறைய பேர் பாவடை இதோட தன்னால் யூரின்லாம் போயிருக்கு சார். இயற்கை உபாதைகள் வரணும்னு தெரியுமா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா? சொல்லிக் கொடு. ஒரு தலைவனுக்கு தெரியணும். தலைவனுக்கு தெரியலாம், கூட இருக்கணும்னா சொல்லிக் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டாம். நான் ஒரு பத்திரிகை ஒரு நியாயத்தோடு பேசுகிறேன் சார். நாளையே ஒரு காலகட்டத்தில் கூட இப்படிலாம் நடத்தக்கூடாது சார். ஒரு டைம் சொன்னீங்கன்னா டைமுக்கு வந்துருங்க. ஒரு தலைவனே மற்ற ஒழுக்கம், நம்ம தலைவர் கரெக்டாக வந்திருக்காரு, மற்றவங்களும் அதே மாதிரி அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண. இப்போ நீயே ஒரு அரசியலில் ஒரு சொன்ன டைமுக்கு வரல, சரி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ டிராஃபிக் கேட்டால், அந்த காலத்துலலாம் எம்ஜிஆர் லேட்டாகி வந்தார், இந்த காலத்தில் நான் அப்படி வந்தார். அந்த காலத்தில் தப்பு பண்ணியிருக்கட்டுட்டா, அன்றைக்கி வசதிகள் இல்லை. இன்றைக்கி தனி பிளேட்டில் வர, உங்களுக்கு தனி கேரவன் இருக்குது, தனி வண்டி இருக்குது, இப்போ உங்களுக்கு பெரிய கமாண்டோஸ் வச்சுருக்கீங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அன்னைக்கு வரையில் அவங்களுக்கு போக்குவரத்து வசதி கஷ்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஒரு இடத்துல இருந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க, அங்கே போன இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகிடும். 4 இடத்துல 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகுனா ஒரு 2 மணி நேரம் தள்ளி வருவாங்க. இதுதான் காரணம். அவங்க வேணும்னு தாமதப்படுத்துறதுலாம் கிடையாது. வார இடங்களாக கூட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அவ்வளவுதான் வித்தியாசங்கள் இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கும். அது நடந்தது உண்மைதான். அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீ அதுக்கும் ஒரு காரணங்களை கற்பிக்காங்க பாருங்க, தாமதமாக வரக்கு.
அது வேற. இது ஏன் உங்களுக்கு தனி ஃப்ளைட்டு. ஆனா நேரம்லாம் பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்ப கரெக்டா இருப்பாரு. பங்க்சுவலா ஆமா. இருப்பாரு. ஷூட்டிங்ல. ஷூட்டிங்லலாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருவார் சார். 8 மணினா 7:45 கரெக்ட்டா போகணும்னு சொல்லி, அது அவங்க அப்பா கொடுத்த ஒரு இது சார். இது ஒரு இப்போ அடுத்தவங்களுடைய ஒரு தொழில், ஒரு ஒரு ப்ரொடியூசருடைய இது ப்ராடக்ட்டு, நம்மளால ஒரு இது வரக்கூடாதுன்னு அது அதில ஒழுக்கத்த வந்து அத அடிச்சு சொல்லி கரெக்ட் பண்ணி குடுத்துட்டார் சார். அதனால அவர் எவ்வளவு வளர்ந்த பிறகும் அதில கொஞ்சம் கரெக்ட்டா இருந்தார் சார். அதனால இந்த அரசியலுக்கு வந்த பிறகு இந்த அதான் சொன்னேன் அவரு என்னைக்கு ஒதுக்கப்பட்டாரோ, இப்ப நாங்கலாம் என்னைக்கு ஒதுக்கப்பட்டோமோ, அதிலிருந்து அந்த டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு பாருங்க. அது தவறுதல். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க இல்லையா? நாங்க இருக்கும்போது இது நடந்ததா? அதுக்காக நாங்க பெரிய புத்திசாலி, அவருக்கு அப்படிங்க கேட்கல. நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். இப்ப நீங்க சொல்றதுக்கே எடுத்து பயப்படுறீங்க. சொல்றதுக்கு அவருக்கு ஆள் பயப்படுறீங்க. இருக்காங்க. சார் அங்க இருக்கவங்க மனுஷன் தானே சார். சார் நீங்க இருங்க சார். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வர வச்சுட்டு, ஒருத்தர் 1/2 மணி நேரம் பார்ப்பீங்க சார். 1 மணி நேரம் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு ஒரு 6 மணி நேரம்லாம் என்ன சார் நீங்க நெனச்சு பாருங்க. உங்களுக்கு கோவம் வருமா? வராதா சார்? அத ஏன் அவருக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு யார் தவறிட்டீங்க? அதிகாரிகள்லாம் எதுக்கு அவங்களுக்கு வேற வேலை இல்லையா சார்? அரசாங்கத்துக்கு வேற வேலை கிடையாதா? உங்க வேலை மட்டும் தான் பார்க்கணுமா? நீங்க இதெல்லாம் யோசிக்கலன்னா, நீங்க அரசியலுக்கு தலைவரா வந்து நீங்க எப்படி சார் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும்? நான் கேட்கிறேன். நான் உண்மையில் நியாயத்த சொல்றேன் சார். நான் விஜய்க்கு எதிரா சொல்லணுங்கிறதுலாம் இல்ல. நீங்க சிஎம் கொன்னுட்டாருன்னு ஒருத்தன் போடுறான். அதிகாரிகளுடைய அலட்சியம் அப்படின்னு போட சொல்றேன். பேட்டியில குடுக்குறேன். நாங்க 6 மாசத்துக்கு பிறகு வரோம். எங்க ரவுடீஸும் என்னன்னு தெரியும்னு ஒருத்தன் பேசுறான் மேடையில விஜய் வச்சுட்டு. நீங்க அப்ப நாங்கெல்லாம் அப்ப தமிழ்நாட்டுல நாங்க இருக்கவங்க எல்லாம் பைத்தியக்காரன். பத்திரிகையாளர்கள், நாங்க எல்லாம் நண்பர்கள். நாங்க எல்லாம் அந்த மக்கள அமைதியா வழிபடுத்திட்டு, ஜனநாயகப்படி வாழணும், அமைதியா வாழணும்னு நாங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். எங்க ரவுடீஸத்த பார்ப்பீங்கன்னு ஆதவ் அர்ஜுனா அவர் முன்ன வச்சே பேசுறாரு. உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல டெர்ம்ஸ் இருந்தது. இப்போ 9ல குரு அந்த படத்த நீங்க டைரக்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமா. அந்த ஆடியோ லான்ச்சுக்குலாம் விஜய் வந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, விஜய் ஆமா. வந்தாரு. ம், ம். அப்ப அதுக்கப்புறம் தான் புலி படம் நடக்குதா? ஆமா சார். அதுக்கப்புறம் புலி படத்துல நீங்க தயாரிப்பாளரா இருக்கீங்க. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுற முந்தன நாள் உங்க வீட்ல ரைடு, ஆஃபீஸ்ல ஆமா. ரைடு வருது. ம். அதுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ம். வந்துச்சுன்றீங்க. நேரடியா விஜய் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். அது ஏன் அது நடக்காம போச்சு? சார் இவ்வளோ பக்குவப்பட்டவனே உங்களுக்கும் தெரியும் சார். நான் ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்தவன். ஒரு பத்திரிக்கையாளரா இருந்து, உங்களையும் அந்த சாதாரண ஆட்கள்ல ஒரு ஆளு சார். பிஆர்ஓ வந்து மார்க்கெட்டிங், சினிமா ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணோன்னா, பிடி செல்வகுமார கூப்பிடுங்க. எத்தன படங்கள். ஒரு விஜய் சேதுபதி படம் தென்மேற்கு பருவக்காற்று ரிலீஸ் பண்ண முடியாம அந்த ப்ரொடியூசர் போட்டு போயிட்டாரு. இதே ரூம்ல தான். இதே மாரி தான். டெய்லி சீனி ராமசாமி பைக்ல வருவார் சார் இந்த வீட்டுக்கு. அப்ப அவர் புதுமுக டைரக்டர். விஜய் சேதுபதி வந்திருக்காரு சார். அந்த படத்த நம்ம பார்த்துட்டு ஒரு ஒரு அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாரி ஒரு படம். நீங்க தான் பண்ண முடியும் சார். அப்ப நான் போக்கிரி, ஈக்கிரி எல்லா பெரிய படங்களும் ரிலீஸ் பண்ணி குடுக்குற பீக்ல இருக்கேன் சார். அதுக்கப்புறம் அந்த படம் தேசிய விருது வாங்குச்சு. தேசிய விருது. அத நான் தான் ரிலீஸ் பண்ணி குடுக்குறேன். ம். அப்போ ஒரு விஜய் சேதுபதி மாதிரி, ஒரு விஜய் ஆண்டனி அதே மாதிரி. ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஆஃபீஸ்ல வந்து டெய்லி தாளம் போட்டுட்டே இருப்பாரு சார். விஜய் ஆண்டனி. பட வாய்ப்புக்காக, பாட்டுக்காக. ம். தினசரி இவருங்க வராரு அப்படின்ட்டு நான் ஒரு நாள் என்ன சார் அப்படின்னு, யாரு என்ன சார் அப்படின்னு கேட்ட உடனே இப்படி உங்க ஊர் பக்கம் தான் சார் எனக்கு ஊரு. அப்படின்னா நமக்கு ஒரு பாசம் வந்தது. மியூசிக் வாய்ப்பு தேடி இங்க வந்து கேட்டுட்டு இருக்கல. அவர் வாய்ப்பு வாங்கி தருவாரா? அவர் தருவாரா? யாரையா புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவார். சும்மா ஒரு பொழுதுபோக்காக உங்கள்ட்ட கேட்டு உங்க வாழ்க்கை போயிடும். பின்னால வண்டி அப்போ பைக்கு தான் சார். வண்டியில ஏறுங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சந்திரசேகர் சார்ட்ட கூட்டிட்டு போறேன். அப்போ நாங்க ஒரு கால் ஷீட் வாங்கி வச்சிருந்தோம். 7G ரெயின்போ காலனி கிட்ட அவனோட ரவி கிருஷ்ணான்ட்டு ஒருத்தர் ஏஎம் ரத்னம் சாருடைய பையன். அப்போ அவரு மியூசிக் டைரக்டர் போடல. சார் இப்படி ஒரு ஆர்வமா நல்லா பண்றாரு சார். புது மியூசிக் நல்ல இது இருக்கு. ஏதாவது கேளுங்க. ஒரு 2 மணி நேரம் இருந்து தாளம் போட்டு அது இது போட்டாரு. உடனே மியூசிக் டைரக்டர் போட்டாச்சு. உடனே படம் ஸ்டார்ட். அதுதான் சுக்கிரன் ஒரு படம். விஜய் கெஸ்ட் ரோல் பண்றாரு. அப்போ நம்ம இப்படி பலருக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்குற இடத்துல இருந்த ஆட்கள்னா, நம்ம இப்படி சார் ஒரு தப்பான ஒரு சிந்தனைக்குள்ளேயோ பலருக்கும் வாழ்க்கை கொடுக்கணும், பலருக்கும் வாய்ப்பு பல டைரக்டர்கிட்ட கேளுங்க சார். அவ்வளோத்துக்கு விஜய் கிட்ட மட்டும் இல்லை, பல ஹீரோக்கள்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட வாய்ப்பு வாங்கி கொடுத்துருங்க சார். நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க சார். முதல் படம் ரமணானி ஒரு டைரக்டர் திருமலை பண்ணியிருக்காரு சார். அடுத்த படம் கிடைக்கல சார் அவருக்கு. அது டைரக்டருக்கு. நான் என்ன பண்றேன், அவருக்கு ஒரு சேலம் சந்திரசேகர்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவருக்கு வாங்கி கொடுக்குறேன் சார் படம். சுல்லான்னு ஒரு படம். சுல்லான் அடுத்த படம் நல்ல சம்பளம் வாங்கி. இப்படி பலருக்கும் ஒரு படம் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது சுராஜின்னு ஒருத்தர். அவருக்கு வந்து நான் இப்போ அவங்களுக்கு விஜயா ப்ரொடக்ஷன் நான் தான் ஃபுல் இன்சார்ஜாக இருந்தேன். படிக்காதவனே அவருக்கு ஒரு அடுத்த படம். சும்மா இடையில இருக்கிறாரு. தனுஷை வச்சு. நான் தான் அதெல்லாம் லைன் ப்ரொடியூசர். இப்படி ஒவ்வொரு டைரக்டர்களுக்கும் பல டைரக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் சார். மிருகம் படம் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு ஒரு வியாபாரத்துக்கு அப்போ பிரச்சனை இருக்குது. அவருக்கு அடுத்த படம் பண்ணுறது இல்லை. சாமி சார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்.
அவருக்கு அடுத்த கட்டம் ரொம்ப நாள் இதான உடனே படம் ஓடலை, இருந்தாலும் சிந்து சமவெளின்னு ஒரு படத்தை வாங்கி கொடுக்குறேன் சாமி சாருக்கு. பல டைரக்டர்களுக்கு சார் அங்கங்கே என்னால் முடிஞ்சதை, பேரரசு சார் கதை சொல்லும்போது நான் தான் சார் கதை சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் திருப்பாச்சி. இப்போ ஜில்லா படம் டைரக்டரு நான் சொன்னேன், புதுமுக டைரக்டர்லாம் போட்டால் இதான் பாடலாம் சார் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாய்ப்பு நல்லா வந்தால் நல்ல இது பரவாயில்ல. படம் வீரம் அதில் போட்டிக்கு வந்தனால அதில் கொஞ்சம் தடுமாறிச்சு. ஆனால் ஒரு டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு புதுமுகங்கள்லாம் வரணும்னு சொல்லி அவ்வளோ ஆர்வத்தோடு அந்த இண்டஸ்ட்ரியலுக்காக உழைச்சவன் சார். எத்தனையோ பேரை உருவாக்கியிருக்கேன் சார், எத்தனையோ படங்கள் ரிலீஸ் பண்ணி. அவ்வளோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட உழைப்பு அறிந்தவர் தான் அவரு. அறிஞ்சுதான் நீங்க புலி படத்தை உங்ககிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஏன் அது வந்து அதான் சார் அது கேட்கணும்ல. அதான் சார் இப்போ நான் அப்பவுமே முதல்ல சொல்லணும்னு நினைச்சது. இப்போ ஒரு பெரிய ஒரு 10 பேர் இருக்கல 10 பேரும் திறமையானலாம் இருக்க மாட்டான். அதில் 2 3 இதுவாக இருப்பான், ஒருத்தன் இதன் அடியில் இருப்பான், ஒருத்தன் நம்ம கொடுத்த வேலை போதும் ஒதுங்கி இருக்குன்னு எல்லாருமே இருப்பான். ஆனால் நான் அப்படி கிடையாது சார். நான் தலையில் தூக்கி கொண்டு போட்டு ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியேன் சார். அதுவே நிறைய பேருக்கு பிடிக்காது. சந்திரசேகர்கிட்ட இவர் மட்டும் நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்களா. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சிலர். அப்போ அந்த இதில் வரும்போது இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். வேற எதுவும் என்ன சொல்லி புறங்கூறி என்ன வெளியே தள்ள முடியாது சார். இவ்வளோ 2 பெரிய ஜாமான்கிட்டையும் 27 வருஷம் தாண்டி வந்தபோது எதுவுமே என்ன சொல்லி வெளியே வர முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனால் புலி படத்தில் எனக்கு துரதிருஷ்டம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சார். அது 100 கோடி படம், யார்கிட்ட இந்த பணம் இருந்து எப்படி இவர் பண்ணுறாரு செய்கிறாருன்னு இப்படி பல கேள்விகளை எழுப்பிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு வருது சார். அதுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வரைக்கும் முந்தின நாள் விஜய் எனக்கு வீட்டில் குடிச்சு டின்னர் தரார் சார். ஐ ப்ரௌடாக பண்ணால் ஒரு 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 பிஆர்ஓ வந்து படம் டைரக்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா. அதுவும் உங்களுக்கே தெரியும், சிம்பு தேவனுக்கு அதுக்கு முந்தின படம் 3 படமும் ஃப்ளாப். அந்த டைரக்டரை ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அது ஒரு இதில் பண்ணி அழகாக பாட்டி எடுத்து நாங்கள் பண்ணி எல்லாம் பிஸ்னஸும் பண்ணிட்டோம் சார். ரிலீஸுக்கு முந்தின நாள் எங்கள் அதான் சொல்லி துரதிருஷ்டம்னு சொன்னேன். இன்கம் டேக்ஸ் ரைடை உருவாக்கி இங்கே இதை வீடு எல்லாம் ஃபுல்லாக அள்ளி ஒரு யானை வந்து ஒரு காட்டை அழித்த மாதிரி அழிச்சு போட்டுருக்கு. என் ஆஃபீஸு இது எல்லாமே வீட்டில் ஃபுல்லாக பண்ணி என் ஒய்ஃபு என் பிள்ளை எல்லாம் அங்கே தான் இருக்கிறோம். அப்போ ரைடு பண்ணவங்க ஒன்றுமே இங்கே எடுக்க முடியல. இப்போ எப்படி இவங்கெல்லாம் உங்களை பற்றி இப்படி போட்டு உங்கள் கூட இருந்தவங்க தான் சார் இப்போ இது பண்ணது, நீங்கள் கவனமாக இருங்குங்கிறாங்க உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க. இதை எங்களுக்கு ரைடு பண்ணுங்கன்னு சொல்லி இவ்வளோ பணம் விஜய் பணம் இப்போ பணம் அந்த பணம் இந்த பணம்னு சொல்லி தந்ததே உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க. நீங்கள் ஆஃபீஸ்னா உங்கள் கூட இருக்க எங்கள் கூட இருக்கவங்க, விஜய் கூட இருக்கவங்க தான், எல்லாம் ஒன்று தானே. அப்போது எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறவனு இருக்கான்னு பாருங்க. அப்போ இதை இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ரைட்டில் எல்லாத்தையும் அவருக்கும் மனக்குழப்பத்தில் சிதைக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வரல, ஏங்கிட்ட இந்த பிரச்சனையும் வரல சார். அவங்களுக்கு என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஓகே. அப்போ என்னெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு வாரம் 10 நாள் அவர்கிட்டையும் நான் பேச முடியாது, நானும் பேச முடியாது. ஏன்னா அவருக்கும் மன உளைச்சல் இருந்திருக்கும், ஃபோன் அட்டன் பண்ணி தான் பேச முடியாது. ஏன்னா ஒட்டு கேட்பாங்களோ அது பண்ணுவாங்களோன்னா பேச்சு கிடையாது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க சார். என்ன பேச விடாமல் அதுக்கப்புறம் அவரை ஒரு டிஸ்டர்ப், அவர் கொஞ்சம் எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகிட்டார்னா இதுவாகிடுவார் சார். ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா முடிவெடுத்து இதாகிட்டார்னா இதுவாகிடுவார். அவரை மாதிரி அவர் அதை புரிய வைக்க முடியாது. சினிமா டைலாக் தான் அவர் பேசுறாருல்ல, முடிவு எடுத்துட்டா அது வந்து அதை அவரை புரிய வைக்க முடியாது சார். ஏன்னா அவங்க அப்பாவே அவரால் புரிஞ்சிக்க முடியலையே. தகப்பன் நமக்கு நல்லது தான் செய்வானே அவரை கூட புரிஞ்சுக்கூட வைக்க முடியல. பார்த்தீங்களா, கேஸே போட்டக்கு வச்சுட்டானே. பார்த்தீங்களா, கரெக்டாக திட்டமிட்டு சதி செய்து நாம் பழி வாங்கப்பட்டோம் சார். அந்த வேதனை நான் இப்போ கூட எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுக்கு இப்பவும் தெரியணும், கூட இருக்கவங்கலாம் நல்லவனும் கிடையாது. திடீர்னு சேர்ந்தவங்கலாம் எதுக்கு வருவான், நல்லா பழம் பழுத்து தூக்கிட்டு கிடக்குடா, இதை எப்படியா கொத்தி இதை வந்து எப்படியாவது இதை அலங்கோலப்படுத்திட்டு போயிடணும் அந்த மரத்தை நினச்சிதான். விவசாயி பாம்பல் தான் கீழே நிற்பான். ஆனால் மரத்தில் நிற்கிற குரங்கு, மரத்தில் இருக்கிற அணில், ஓணம் எல்லாம் என்ன ஆகும், அந்த பழத்தை எப்படியா ருசிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். நல்ல கனியாகிடுச்சு ஒரு விவசாயியால், அவங்க அப்பாவால், என்னால் கூட வேண்டாம் சார், அவங்க அப்பாவால் ஒரு கனியாகிடுச்சு. நல்ல இந்த கனியை சுவைக்கு ஒரு பெரும் கூட்டம் கூடிடுச்சு சார். இந்த கூட்டம் அந்த கனியை நல்லா ருசித்த பிறவோ இல்லை அந்த கனிகள்லாம் தானாக உதிர்ந்த பிறவோ அது பறந்து போயிடுங்கிறது என்னுடைய இது. அந்த வகையில் நானும் அவர் அப்பா கூடாலே இருந்ததுனால, அவருக்காக உண்மையாக உழைச்சதுனால நானும் சார் எனக்கும் ஆசை இருக்கும்ல சார். எவ்வளோ கஷ்டப்பட காலத்தில் அவர் ஸ்டில்ல புகைப்படத்தை எடுத்துகிட்டு போகிறேன். ரெயின் கோட்டுக்கு அவருக்காக மழை காலத்தில் நான் மழையில் நினைஞ்ச ரெயின் கோட்டு வாங்கிட்டு வந்து இந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க, இந்த தள்ளு வண்டி வச்சுருக்கவங்கலாம் அப்பமா அந்த ரெயின் கோட்டு கொடுக்க ஆரம்பித்ததுலாம் என்னால் வந்த ஒரு கன்சீவ் பண்ணி நான் சொல்லுவேன் சார். ரசிகர் மன்ற சார்பாக ரசிகர் மன்ற சார்பாக அது நம்மளே விஜயை கொடுத்தது மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் ஓகே, நிறைய இது ரசிகர் மன்றம் சார்பாக பண்ணுவோம். இது இந்த ரெயின் கோட்டு கொடுக்குறது, அரிசி மூட்டைகள் கொண்டு மாநகராட்சியில் கொண்டு கொடுப்போம் சார்.
மாநகராட்சி இருக்கு இல்லையா, அப்போ வந்து மு.க. ஸ்டாலின்ட்டெல்லாம் கொண்டு கொடுத்து அந்த வண்டிகளோட விட்டு ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் அந்த பிஆர்ஓடைய என்னுடைய கன்சியூஸ் சார் அதெல்லாம் எடுத்து அது இப்பவும் எல்லா பத்திரிகை அவர் பிறந்த நாளுக்கு எக்மூர்ல அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறது மோதிரம் போடுவார். அதெல்லாம் அந்த திட்டங்களுக்கு நானும் ஒரு 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 முதன்மை பங்கு இருக்கும் சார். நானும் அந்த ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும், எப்படி பண்ணணும், எப்படி ப்ரெஸ்ஸை போயிட்டு வந்து அவங்களுக்கும் அதை தெரிய வைக்கணும். ப்ரெஸ்ஸை விஜய் கூட எப்படி பிறந்த நாள் கூட அவங்க கூட ஒரு டின்னர் ஏற்பாடு, டின்னரில் ஒரு லஞ்சு எப்படி கொடுக்குறது, பிரியாணி கொடுக்குறதே நான் தான் சார் ஆரம்பித்தேன். அப்போ அந்த உறவுகளை எப்படி வளர்த்துக்கணும் எல்லாருக்கிட்டையும் ஒரு அழகான கட்டுக்கோப்பை ஒரு அமைதியாக போகும்ல சார். ஒரு ஒழுக்க உணர்வோடு ஒரு நடிகர் இருக்காருங்கிறது தான் நம்ம கட்டமைச்சு கொண்டு வந்தது. அவங்க அப்பா அதுக்கு ஒரு முழு புள்ளி. அடுத்த கட்டம் நம்ம இருந்தோம் சார். இதை நான் திரும்ப திரும்ப இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி என்னுடைய வழி இந்த கஷ்டப்பட்டு வழி கொண்டு வந்ததை என்ன களங்கப்படுத்தி என்ன வசமாக வெளியே தள்ளலான்னு நினைச்ச பிறகு இதை நான் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா சார்? பத்திரிகையாளர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லை, இப்போ விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அந்த கம்ப்யூட்டர் சென்டர் தொடங்குறது அதெல்லாம் அந்த திட்டங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா? ஆமாம், கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கறது. ஆமாம், அதெல்லாம் இப்போ தொடர்ந்து நடக்குதா? நீங்கள் தான் விசாரிக்கணும் நடக்குதா நடக்கலையானி. அவர் விஜய் எங்கே பார்ப்பாரு, என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் சென்டர், இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்குனாங்க, எங்கேயா நடக்குதா? சரி, இரவு பாடசாலைன்னு ஒன்று தொடங்குனாங்க, எங்கேயா நடந்துகிட்டு இருக்கா? அடுத்ததில் இலவச சட்ட முகாம்கள்னு ஒன்று சொன்னாங்க, இலவச உணவு விடுதிகள்னு சொன்னாங்க. சார் சொல்கிறது இதெல்லாம் ஈஸி சார், செயல்படுத்துகிறாங்களே அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது சார். அதுதான் ஒழுக்கம். சொல்கிறது செய்கிறது இன்றைக்கி தொடங்கி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நியூஸ் ஆக்கிடலாம் சார். அதுக்கப்புறமா அது சரியாக நடக்குதான்னு பார்க்கணும் சார். அதுக்கு ஒரு நல்ல தலைவன், அதை வாட்ச் பண்ணுறதுக்கு நல்ல தலைவன் வேணும் சார். அதை பார்க்குற இடத்துல யாருமே அதில் இல்லை. இப்போ புசியானந்த் சொல்கிறாரு, அவர் இட்டுன்னு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அது பெரிய கஷ்டம். இட்டுன்னு போகிறதுக்கு என்ன பெரிய கஷ்டம்? அதுக்கு தகுந்த நீ பிளான் பண்ணிட்டு வந்தால் என்ன கஷ்டம்? நீ ஏன் வாரான்னு சொல்கிற? அவர் மேடையில் இந்த ரூட்டில் வராங்க அப்படி வராங்கன்னு எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இத்தனை பேர் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கும் ரஜினி வந்து ஒரு பெரிய தியேட்டர்லேருந்து அழகாக படம் பார்த்துட்டு போயிறாரு, அழகாக ஒரு ஹெல்மெட்டை போடுறாரு, யாருக்குன்னு சொல்கிறது கிடையாது. இப்போவும் பார்த்துட்டு போகிறாரு, எனக்கு தெரியும். ஏன்ட்ட சொல்லியிருக்கார், படையப்பா படம் ஒர்க் பண்ணும்போது நான் இப்படி தான் வருவேன் செல்வகுமார், அழகாக ஹெல்மெட்டு போட்டு வருவார். அவர் பக்கத்தில் தனியாக ஒரு பாம்பு போல் அப்படியே அந்த லைட் ஆஃப் பண்ணோன்னா ஒரு இடத்துல உட்காந்து படம் ஆடியன்ஸ் கூடலே வந்து பார்த்துட்டு வெளியே வந்துடுவார். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதே மாதிரி ஏன் செய்யக்கூடாது? இப்போ கரூரில் பாதிக்கப்பட்டவங்க கூட மகாபலிபுரம் வர வச்சு தான் பார்க்க முடியும். அதுதான் சார், அதுதான் தப்புங்கிறேன் சார். இப்போ நான் 39 பேரும் விஜய் ரசிகர்கள் கிடையாது. விஜய் ரசிகர்களாக இருந்தது உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க சார். ஒரு விஜய்ங்கிற ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, பப்ளிக்கே ஆசைப்படுவாங்க சார். அதில் வர கூட்டம் தான் அது. சாதாரண போகிறவங்க கூட அவருக்கு பார்த்துட்டு போயிடுவோம்மா. எங்கேயோ இருந்து ஒரு வெளிநாட்டில் வரவங்க கூட விஜய் பெரிய ஃபேமஸ் ஆக்டர் பார்த்துட்டு இறங்கி நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க, ஆசைப்படுவாங்க சார். அதை நீங்கள் உங்களுக்காக புரட்சி உருவாக்குக்கு வந்த கூட்டம், இது வெறும் பட்டைப்பலத்தோடு வந்திருக்கேன், வெறும் இது அப்படி இல்லை, சவால் விடுற இதெல்லாம் இல்லை சார். ஒரு நடிகரை பார்க்க வருவாங்க. நீங்கள் உங்கள் சட்டத்திட்டமும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்கள் சிந்தனையும் நீங்கள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு என்னென்ன செய்கிறீங்கன்னுட்டு ஒன்று இருக்குது சார். என்ன செய்திருக்கீங்க இது வர? கட்சி தொடங்கி எவ்வளோ நாள் சார் ஆகுது? 1 வருஷம் தாண்டியாச்சா? ஆமாம், 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பெரிய சாதனை பண்ணி என்ன ஒரு புதுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இப்போ இன்னைக்கு இப்போ விஜய் சமூக உணர்வு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஈழத்தமிழர்களுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார், ராமேஸ்வரம் மீனவர்கள் கொல்லப்பட்ட போது அவர் வந்து பொதுக்கூட்டம் போட்டார் அப்படின்ற விஷயங்கள் தான் அதிகமாக பேசுகிறார். அதில் என்ன அவருடைய பங்களிப்பு என்ன பெருசாக பண்ணி அதனால் என்ன ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அதெல்லாம் அப்போல்லாம் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. நானும் கூட தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. நான் தான் நடத்தினதும். அதனால அவர் வாழ்க்கையில் இழந்துட்டாரா? அதனால அவருக்கு பணத்தில் பெரிய பெரும்பகுதி அதுக்கு போயிடுச்சா? நாகப்பட்டினத்தில் பண்ணது நாகப்பட்டினத்தில் உள்ள ரசிகர்கள் பண்ணாங்க, சென்னையில் பண்ண நம்ம தான் பண்ணோம். அதுக்காக ஒன்றும் பெரிய அதுக்காக அந்த கிரவுண்டு கொடுத்தாங்க. நம்ம அந்த முதலமைச்சர் கனவு ஆசைன்றது அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கா? அப்போ தந்து ஒரு சமூக அக்கறையோடு அதை செய்ததா இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் திட்டமிட்டு செய்யறதுக்கு ஒரு வலியை சுமந்தது ஆட்கள்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் மறந்துட்டீங்கிறது தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அழகாக வந்து பூ மாதிரி உங்களை கொண்டு உட்கார வச்சோமா இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்கார வச்சோமா இல்லையா? தலைவா படத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவர் கொடநாடு போய் ஜெயலலிதா சந்திக்கலாம் முயற்சி பண்ணார் இல்லையா? அப்போ நீங்கள் கூட இருந்தீங்களா? அப்போ நம்ம கூட இருந்தோம் சார். அதில் கூட நம்ம வந்து நான் வேறு மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் சொன்னேன், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் படம் ரிலீஸுக்கு நான் ஃபுல்லாக கூட நின்று போராடினேன். அது முடிஞ்ச பிறகு எனக்கு
என்னை தனியாக போட்டு வந்து அது எனக்கு ஆளுங்கட்சியோட அழுத்தம் தானா? அழுத்தம். அது அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அழுத்தம் தான், ஜெயலலிதா அம்மாவுடைய அழுத்தம் தான். அது ஏதோ அவங்ககிட்ட யாரோ அதான் அதான் கூட இருக்கவங்க நல்ல விதமாக சொல்கிறதுல தான் ஒன்று இருக்குது. டைம் டு லீடுன்னு போட்டாங்கன்னு அவங்ககிட்ட போட்டு விட்டுருப்பாங்க யாராவது. இப்போ இவர்கிட்ட போட்டு விட்டு மற்றவங்களெல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா? ம். அதான் சார், பிரிக்கக்கு ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு சார். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் சொல்றது இணைக்கிறதுக்கு கூட்டம் வேணும் சார். இப்போ நீங்க திமுகவில் இணைஞ்சிட்டீங்களே? யாரு? நீங்க. ஆமாம், எனக்கு இங்கே சார் நான் வந்து என் ஊரில் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒன்று தொடங்கி நல்லா செய்துட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஏழை எளிய மக்கள் படிக்கிற அரசு பள்ளிகளுக்கெல்லாம் அவங்க கலையரங்கம், வகுப்பறைகள், அவங்களுக்கு விளையாட்டு திடலாம், விளையாட்டு திடலாம் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். என்னுடைய ரத்தத்தை சிந்தி அவ்வளோ கஷ்டத்தையும் வலியை தாண்டி தான் சார் பண்ணிகிட்டு இருக்கேன். சும்மா பண்ண முடியுமா? பெரும் கோடீஸ்வரர்கள் நினச்சா கூட பண்ண முடியாதுங்கிறது அங்கே உள்ள டிஓ சொன்ன ஸ்டேட்மெண்ட். கல்வி அதிகாரியே மேடைகளில் சொல்லியிருக்காரு அங்கே அந்த திறப்பு விழாக்களில். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு வந்து இதை இன்னும் பெருசாக்கி பண்ணணும்னா எனக்கு ஒரு அதிகாரம் இருந்தால், இல்லை ஒரு அரசு கூட ஒரு இணக்கம் இருந்தால் எனக்கு நல்லா பண்ணலாம்ல சார் இன்னும் பெருசாக. அதற்காக எனக்கு ஒரு அங்கீகாரம் இவங்க தாராங்க, கூப்பிடுறாங்க. மதிக்க அன்னைக்கே நீங்கள் பார்த்துருங்க, ஒரு முதலமைச்சர் அவ்வளோ மரியாதை தராரு சார். சரி, விஜய் கூட எனக்கு விஜய் கூட இருந்ததுனால தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பலர் சொல்கிறாங்க. விஜய் கூட இருந்தவங்க 20 பேர் இப்போ வெளியே வந்திருக்காங்க என்னை மாதிரி. பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்த மாநில செயலாளராக இருக்கிற ரவிராஜா எங்கே இருக்காரு? வெளியே வந்தார். இப்போ என்ன செய்யிட்டு இருக்காரு? பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு சார். அவர் என்ன பாடுபடுறாருன்னு எனக்கு தான் சார் தெரியும். சரி, இணை செயலாளர் இந்த ஏசி குமார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி, நல்லதை கிட்டதோ ஏதோ கருத்து வேறுபாடில் ஜெயசீலன்கிறவர் உங்களை விட்டு போனார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைச்சிடாரு. உழைக்கிற ஒரு கெப்பாசிட்டி ஒன்று வேணும், அர்ப்பணிப்பு வேணும். இல்லை, அப்பா மேலே இருக்க ஒரு கோபம், அப்பா கூட இருந்தாங்களா வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாரா விஜய்? அது ஒன்று இருக்கலாம் சார். என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு கோபம், அது வேணால் ஒரு பர்சன்டேஜ், ஒரு 20% நான் அவங்க அப்பாவுடைய ஒரு அபிமானிங்கிறனால இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் கூட இருந்தவர்கள் என்ன எப்படியாவது வெளியே போயிட்டால் நம்ம அந்த இடத்த அபகரிச்சிக்கலாம். செல்வகுமார் பொடிஸ் நம்ம ஒரு பத்திரிகையாளராக தானே அவர் உள்ளே வந்தார். அவர் ஒரு நியூஸ் கொடுக்குறதுக்கு அது கொடுக்க அப்படி தான் உள்ளே வந்தவருக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டாருங்கிற அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறது யாருக்குமே தெரியல. அங்கே ராமணி ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நீ ஏன் இடத்துக்கு எப்படி வர முடியும்? எல்லாரும் இடத்தையும் எல்லாரும் எப்படி சார் பண்ண உங்கள் இடத்துக்கு இன்னொரு ஒரு சாதாரண ஒரு கேமராமேனாக இருக்கவர் உங்கள் இடத்துக்குள்ளே கேள்வி கேட்க வர முடியுமா? அவர் பார்க்குற வேலையை நீங்கள் பார்க்க முடியுமா? இதுதான் சார், இது தெரியாது அவங்களுக்கு. ஏன் இடத்த எப்படியாவது பிடிக்கணும் அவங்களுக்கு. 4 வாரம் அதுக்கு போட்டி போடுறான். பிடி செல்வகுமார் வந்து பிஆர்ஓ ஒருத்தர் எப்படி வந்து புலி ப்ரொடியூசர் பண்ணுற இப்போ எப்படிடா காலி பண்ணலான்னு ஐடியா பண்ணுறான் உள்ளுக்குள்ளே இருந்து. அந்த சதி திட்டங்கள்லாம் அதுக்கு பிறகு தான் நமக்கே தெரியுது. இப்போ ஜூனியர் விகடனில் கூட ஒரு கேள்வி பதில் போட்டிருக்காங்க. நாஞ்சில் சம்பத் வந்து தாவேக்காக போயிட்டாரு, அதுக்கு பதிலடியாக திமுகவில் பிடி செல்வகுமாரை சேர்த்துட்டாங்க அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார் அசிங்கமாக இருக்குது சார். நாஞ்சில் சம்பத்து நீங்கள் இன்றைக்கி 25,000 கொடுத்துருக்க ஒரு ஆள் ஒரு கட்சியில் கொடுத்துருக்காங்கன்னா 50,000 கொடுத்தா அவங்க அடுத்த கட்சிகளுக்கு போயிடுவார். அவர் என்னை முதியில் குத்தி விட்டாருப்பார். அவர் என்னை வந்து ஏமாற்றி விட்டார். நான் அவரை கோபுரமாக நினச்சேன், அவங்க வந்து குப்பை தொட்டியாக இருக்காங்க. அவரை நான் தேனாக நினைத்தேன், அவர் தேளாக கொட்டி விட்டார். இப்படி பேசிட்டு போயிடுவார். இது எல்லாருக்கும் தெரியும். அவரு கூட என்ன கொண்டு கம்பேரிசன் பண்ணுறீங்களா சார்? என்னுடைய தியாகமும் உழைப்பும் உங்களுக்கு தெரியாதா சார்? எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் இப்படி சொல்லும்போது. இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்ததுக்கு என்ன சார் எனக்கு அப்போ ஒரு வேல்யூ இருக்குது? இத்தனை கலையரங்கங்களை கட்டி கொடுத்ததுக்கு எனக்கு என்ன சார் வேல்யூ இருக்குது? இத்தனை சினிமாக்காரங்களை இத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். இத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்கேன் சார். ஏஆர் ரஹ்மான் முதல் பெரிய பெரிய ஆளுக்கு ஜாமான் கூட எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் சார். ஒரு இப்போ நீங்கள் உங்களுடைய உழைப்புன்றது இருக்குது. நீங்கள் இவ்வளோ ஒரு காலம் விஜயோட இருந்திருக்கிறீங்க. விஜய் கிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க? அப்போ நான் எதுவுமே எதிர்பார்த்தது தான் எப்படி சார் இருக்க முடியும்? ரெண்டோரும் அப்படிப்பட்ட ஆட்களா? இவர் ஒரு துருவம்னா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு துருவம்னா விஜய் ஒரு துருவம். ரெண்டோரும் பயங்கரமான ஆட்கள். அவங்க கிட்டலாம் அவ்வளோ சாதாரணமாகலாம் போயிட முடியாது. யாராவது அவங்க கூட ஒட்டி போக முடியாது பார்க்குறீங்களா? அவங்க சோபா அவங்களுடைய தங்கச்சி எல்லாம் பெரிய குடும்பங்க தான், விக்ராந்த் குடும்பங்க தான் இருக்குது. யாராவது ஒட்ட முடியுதா? எஸ்என் சுரேந்தர் அவங்க தாய் மாமா ஒட்ட முடியுதா? சந்திரசேகரோடைய அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, அவங்க யாராவது இங்கே ஒட்ட முடியுதா? அவங்கக்கிட்ட யாரும் அவ்வளோ எளிதில் ஒட்ட முடியாது சார். அதில் நான் ஒரு 2 சிந்தனைகளுக்கு இடையிலையும் அவங்களுடைய ஆசைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணி கடினமாக கரெக்டாக உழைச்சதுனால தாங்க இருக்குது. அவங்ககிட்ட இருக்க முடியாது சார். அவர் ரொம்ப டிசிப்ளின். அவங்க அப்பாலாம் கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்சம் தவறு எதாக இருந்தால் கூட தூக்கி துறப்பட்டு போயிடுவார். அப்போ அவர்கிட்டலாம் நம்ம இருக்கிறோம்னா நான் என்ன நிலைமையில் என்ன இருந்தால் வச்சிருப்பாரு நினச்சி பாருங்கள். ஒருத்தர் 5 ரூபாய்க்கு ஆசைப்படுறான்னு தெரிஞ்சா ஒரு மொழியில் கண்டுபிடிச்சிருவார் சார். ஏன்னா அவர் சாதாரண அவரும் பிளாட்பாரத்தில் படித்து தூங்கி வந்த மனிதனை சொல்கிறார். அவர்கிட்ட எப்படி இது பண்ண முடியும்?
பயங்கர கால்குலேட்டிவ் ஆள். அவருக்கு மனசுக்கு நான் என்ன தேவை, அவருக்கு தேவைக்கு ஏற்றபடி நான் நடந்ததுனால தான் சார் நான் அவங்க கூட இருக்க முடியுது, பயணப்பட முடியுது. அவ்வளவுதான். விஜய் இப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப விஜயை விமர்சிக்கிறதுக்காக திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. பிடி செல்வகுமாரை திமுகவில் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்ல. அவங்க கடினமான ஒரு பார்வையாளர்கள் சார். நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இயக்கம் போயிட்டு இருக்குன்னா, அவங்க அப்பாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு மகன் மு க ஸ்டாலின் இவ்வளோக்குள்ளே போயிருக்காருன்னா, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார். மிகப்பெரிய நான் ஒரு ஒரு 8 மாதமாக அவங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ நான் வந்து தென் மாவட்டங்களில் தான் உழைச்சிட்டு இருக்கேன். கலைப்பை மக்களுக்கு விஜய்கிட்ட இல்லைல்ல. அதனால் என்ன வந்து ஒரு மாற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு 40 கட்சிகளை கூடுற இடத்துல என்னையும் என் இயக்கம் தான் சார், கட்சி கிடையாது. என் இயக்கத்தையும் எதுக்கு கூப்பிட்றாங்க? என்னுடைய ஒர்க்கை அவங்க பார்க்குறாங்க. உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் எடுக்காங்க சார். சாதாரண ஆட்கள் நினைக்காதீங்க. அவர் டேபிளில் உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது சார். என் ரிப்போர்ட் அங்கே இருக்குது, நான் பார்க்குறேன். சும்மாலாம் எல்லாத்தையும் போட மாட்டாங்க சார். அப்போ நம்ம உழைப்பு அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ இவருடைய உழைப்பு இன்னைக்கு நம்ம இயக்கத்துக்கு தேவைன்னு அவருக்கு தெரியுது. இவர் உழைப்பு இவர் பிடி செல்வகுமார் தானே, ஒரு பிஆர்ஓ தானே, இவர் என்ன புடுங்கிடுவாருன்னு என் கூட இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஏதோ அவர் மைண்டில் அவங்களுக்கு அது தெரியல. 29 வருஷம் என் உழைப்பு அவங்க வாங்கியிருக்காங்க, ஆனால் தெரியல இன்னைக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முதலமைச்சர் அவர்கிட்ட கூட நான் 3 இருக்கைக்கு அங்கே தள்ளி இருக்கிறேன். இங்கே வாங்கன்னு சொல்லி கூட உட்கார வைக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவரு வாட்ச் பண்ணி, அவருக்கு எனக்கு பழக்கமா, நான் ஃப்ரெண்ட் அவரு. அப்போ வாட்ச் பண்ணுறாரு, அதை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் திறமை, அதுதான் முதிர்ச்சி. அதனால தான் அந்த இயக்கம் வந்து கழகம் வந்து உண்மையிலே கட்டுக்கோப்பாக இருக்கு, இது பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம். திறமையாளர்களை கண்டுபிடிக்கணும்ல சார். திறமையாளர்களை குப்பைக்குள்ளே தள்ளி போடுறதா இது? அதான் நான் சொல்கிறேன்ல, அங்கே வந்து ஒரு 4-5 பேர் யார் பிரிக்கலாம்ங்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்களே தவிர, யாரெல்லாம் நல்லவர்களை இணைக்கலாம், நல்லவர்கள் யாரும் அங்கே போக முடியாது. இல்லை, இப்போ தாவேக்கு ஆட்சிக்கு வரணும்னு தான் அவங்களாம் கஷ்டப்படுறாங்க. கூட இருக்கிறவங்க அவன் கஷ்டம்னா அதுக்கு சரி என்ன, ஏன் அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் என்ன மாதிரி இன்னும் இத்தனை ஒரு இயக்கங்கள் இருக்காங்களே, ஏன் ஏற்றுக்க முடியல? சரி, நீங்கள் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. எதுக்காக சொல்கிறேன்னா, முதல் மீட்டிங்கில் இங்கே வச்சு என்ன சொல்கிறீங்க? இது வந்து சாதாரண கட்சி இல்லை, பெரிய கட்சி ஆக போகுது. இங்கே உழைத்தவர்களுக்கு தான், விஜய்க்கு போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு தான், விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ணவன் தான், அவனுக்கு தான் நாங்கள் பதவிகள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவ்வளோ பெரிய பிரபகண்டா பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டில். சரி, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா யார்? எந்த போஸ்டர் ஓட்டினார்? நிர்மல்குமார் எங்கோடி இருந்து போஸ்டர் ஓட்டினார்? அவர் ஒரு திமுகவில் இருந்தவர், பாஜகவில் இருந்தவர், அதிமுகவில் இருந்தார். சரி, இவர் எங்கே போஸ்டர் ஓட்டினார்? செங்கோட்டையன். உங்களுக்கு அவர் ஒரு கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. 50 ஆண்டுகள் அந்த கட்சியில் உள்ள அறுவடைகளை என்னென்ன ஜூஸ் இருக்கோ அத்தனை ஜூஸையும் புடிங்கி குடிச்சு எடுத்துட்டார். ஆனால் நம்ம தியாகிப்போம், அனுபவம். என்ன அனுபவம் சார்? ஒரு ரெட்டை இலை சின்ன இல்லைன்னா நீங்கள் ஒரு டிராக்டர்லேயே ஒரு கத்திரிக்கோள் சின்னத்திலே அவர் நின்னா ஜெயித்திருக்க முடியுமா செங்கோட்டையன்? அப்போ அந்த கட்சிக்கு நீ விசுவாசமாக இருந்த அந்த கட்சியை நீ கட்டமைக்கலாம் இல்லையா? அங்கே நீ அனுபவிச்சு வந்தானே. இன்னைக்கு இந்த சொத்துக்கள், அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க. கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து ஊட்டி போகிற வழியிலாம் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குதான். எதால் கிடைச்சிது உங்களுக்கு? அப்போ அந்த கட்சியை வந்து அங்கே இருந்து ஒரு பொறுமையாக சரி, அதுவும் விலகன அடுத்த நாளே வந்து இன்னொரு இடத்துல வந்து சேரன்னா, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இந்த ஆட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இந்த ஆள் நாளைக்கு உங்கள் கூட விசுவாசமாக இருப்பாரு, நீங்கள் எப்படி நம்புறீங்க? நான் கேட்குறதுல நியாயம் இருக்கும் சார். சார் எப்போவுமே தர்மத்தை பேசணும் சார். ஆனால் 29 வருடம் உங்களுக்காக உழைத்த என்னை வந்து ஒரு சாதாரண காரணம் காட்டி நான் இங்கே வந்து நிற்க, நான் அப்படி போய் படுத்துக்கிடுவேன், அதோட அவர் கதை முடிஞ்சிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கடவுள் ஒரு கணக்கு போடுவார் சார். நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, கடவுள் ஒரு கணக்கு போடுவாங்க. என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. அவ்வளவு வேதனை. திமுகவில் இணையறதை வந்து எஸ்எஸ் சார் கிட்ட தெரியப்படுத்துனீங்க, இல்லை அவருக்கு தெரியுமா முன்னாடி? நான் சொல்லிட்டு தான் சார் இருக்கிறேன் அவர்கிட்ட. சார் எனக்கு வேலை பார்க்கறதுக்கு வழி வேணும் சார். நான் என்னால் சும்மா இருக்க முடியாது சார். நான் அந்த சர்வீஸுங்கிறதுல சின்ன வயசு பிளட். எங்கள் அப்பா 6 வயசில் நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது இறந்து போயிட்டார். அதுலேருந்து எனக்கு நான் அவமானப்பட்டிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாமல் கூலி தொழில் அந்த தொழிலெலாம் போய் அப்படி எடுத்து அடிப்பட்டு வந்தவன். அதுக்கப்புறம் படித்து எடுத்து இப்போ எல்எல்பி வர என் உழைப்பாலையும் என் சொந்த முயற்சியால் நான் படித்து இப்படி வந்திருக்கேன். அதனால் எனக்கு என்னால் அந்த சர்வீஸ் பண்ணணும், வேலை பார்க்கணும். என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. எனக்கு வேலைக்கு ஒரு தளம் வேணும் சார், தளம் வேணும்னு சொன்னேன். அவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்கார். சரிடா பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கலப்பை மக்களுக்கும் பண்ணும்போது அவரே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வருவார். என்னை என்கரேஜ் தான் பண்ணியிருக்காரு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார், இங்கேயும் வருவார். அதிலெல்லாம் அவர் அந்த விஷயங்களை என்ன நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார். நான் நல்ல தையல் மிஷின் கொடுக்கும்போது 5ஆவது ஆண்டு விழா, 6ஆவது ஆண்டு விழா, சமத்துவ பொங்கல், எல்லா விழாவுக்கும் அவர் வருவார். அவர் என்ன பிரித்து பார்க்கல.
ஒரு கட்டத்துக்கு பிறகு சார் நான் என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு எனக்கு தளத்துக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க, பெரிய கட்சிகள் இருக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, நான் அதிமுகலேருந்து பேசுகிறாங்க, இங்கே பேசுகிறாங்க, உனக்கு எது சரிப்படுதோ அதை செய்திருப்பா, இது உன் வாழ்க்கை, நீ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு, இப்போ அவங்ககிட்ட சொல்கிற இடத்துல நானும் இல்லை, அவன் என்கிட்ட ஏன் சொல்கிறத கேட்குற இடத்துல அவனும் இல்லை, இதே மாதிரி அப்படி சொல்கிறாரு. அதனால முன்னால் நான் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ கேட்குறக்கு ஏதோ ஒரு புது குரூப்புகள் வந்தவங்க அவனை ஏதோ ஒரு வழிப்படுத்தி ஏதோ ஒரு வழிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு தவறான சிந்தனையில் அவனை கூடி போயிட்டு இருக்காங்க. இப்போ எனக்குடைய சொல்லுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னு அவரெல்லாம் சொல்லும் போது அவரே நான் சொன்னேன் சார், வேறு ஏதாவது எனக்கு நல்ல கட்சிகளை என்ன வேலை பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு வேணும் சார், எனக்கு அப்படி இருக்கணும், நீ இப்போ தாராளமாக போய் சேர்ந்து நீ என்கிட்ட சொன்னார் அவர். உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம், உனக்கு குடும்பம் இருக்குது, அதில் அவர் ரொம்ப சிறந்த ஆள் சார், உனக்கும் குடும்பம் இருக்குல்ல, நீ எப்படி மாதிரி வளர முடியும், நீ பார்த்துக்க அப்படின்னு தான் அவர் என்கிட்ட சொன்னார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு பார்க்க போகிறோம், தொடர்ந்து பேசுவோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.